पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। यद्भावनादवापीयं प्रत्यक्षितिरनामया क्लेशकर्माद्यसंस्पृष्टं तमीशं कञ्चना भजे। श्रीमत्पतञ्जलेस्तस्य पदद्वन्द्वमनिन्दितं वन्दे येन मनः काय वाचां शुद्धिरकार्यसौ। विद्यारत्नं मया लब्धं यत्कृपापारवारिधेः वन्दे तान् विबुधैर्वन्द्यान् वन्दकानन्ददान् गुरून्। श्रीमद्देशिकवक्त्राब्जान् निशं जातविलोड्यताम् फणीन्द्रफणिते काचित् वृत्तिरारभ्यते मया। ॐ अथ யோகானுசாசனம். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது யோக சூத்திரத்துல பிரதம பாதம் சமாதி பாதம். அதுல சதாசிவ பிரம்மேந்திரர் எழுதின விற்பி பார்த்துட்டு இருக்கோம், யோக சுதாகரம். இதுல நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 31வது சூத்திரம். லாஸ்டா நம்ம பார்த்துருக்கோம். சூத்திரத்தை பார்த்தீங்கன்னா நம்ம படிச்சிருக்கோம், ஆனா பாஷ்ய டீக்கா பார்க்கல. ஆச்சாரியார் 31வது சூத்திரத்துக்கு மேல ஒரு சின்ன அவதாரிக்கா இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்தராயங்கள்ல மொத்தம் எத்தனை பார்த்திருக்கோம் அப்படின்னா 9 அந்தராயங்கள் பார்த்திருக்கோம். ஆச்சாரியார் ஆரம்பிக்கிற ந கேவலம் ஏதே விக்ஷேபாக, வெறும் இந்த 9 அந்தராயங்கள் மட்டும் இல்லை, கூடவே யோக நாசகாக சித்தத்தை விக்ஷேபப்படுத்தக்கூடியவைகள் இந்த 9 அந்தராயங்கள் மட்டும் இல்லாமல் அபிது உபதிரவகரா இத்தியாக இன்னும் கொஞ்சம் உபதிரவம் பண்றதும் இருக்கின்றன. மொத்தம் 4 ஐட்டம் உபதிரவம் பண்றது இருக்கு. அப்போ 9 + 4 அந்தராயங்கள் நம்ம படிச்சுக்கணும். இத 4 என்னது அப்படின்னா, சூத்திரம் 31வது ஆரம்பிச்சது துக்க தௌர்மனஸ்ய அங்கமேஜயத்துவ சுவாச பிரஸ்வாச விக்ஷேப சகபுவா. இந்த 9 அந்தராயங்கள் இருக்குல்ல, வியாதி தியானம்னு சொன்னோம்ல, இது எல்லாம் பார்த்தீங்கன்னா எதோட சேர்ந்து உண்டாகும் அப்படின்னா விக்ஷேபத்தோடு உண்டாகும். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா த்ரோட் ப்ராப்ளம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், காஃப் இருக்கு. இப்போ காஃப் இருக்கிறது அதோட நிற்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா சித்தத்தை விக்ஷேபப்படுத்தும்.
இருமிக்கிட்டே இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இருமிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும், சித்தம் வந்து பாத்தீங்கன்னா சஞ்சலமா. அபியாசத்துல ஆரம்பத்துல இருக்கிறவங்க, இப்போ எனக்கு நிறைய வருஷங்கள் ஆயிடுச்சு, யோகத்தோட பலம் வந்து இந்த பிரணவத்தோட பலம் நல்ல பலம் இருக்கு. அப்ப பிரணவ பலம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அதை ஓவர் கம் பண்ணலாம். இல்லை அப்படின்னா என்ன ஆகும், சித்தம் விக்ஷேபமாச்சுன்னா போயிடுவாங்க. அப்போ சித்த விக்ஷேபம் வந்து பார்த்தீங்கன்னா 9 அந்தராயங்களோடு சேர்ந்து உண்டாகும். அது உண்டாகும் போது வந்து பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் உண்டாகும், துக்கம் சம்பவிக்கும். முதல் ஆத்தியாத்மிக, ஆதி பௌத்திக, ஆதி தெய்வீக துக்கங்கள், தாபத்திரயம்னு சொல்றோம். இந்த 3 துக்கங்கள் உண்டாகும். கூட தௌர்மனசியம் அப்படின்னா என்ன ஆகும், இந்த துக்கம் உண்டாச்சுனாவே என்ன ஆகும்னா மனசு வந்து பார்த்தீங்கன்னா தளர்ந்து போதல் நம்ம சொல்றோம். மனசு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லூஸ் ஆகிடும், ஃப்ரீ ஆகிடும். நம்மளால ஒரு காரியத்தை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரென்த்தோட ஃபோக்கஸ்டாக பண்ண முடியாது. மனவாட்டம் நம்ம சொல்கிறோம். மனசோட நடுக்கம், மனசோட வாட்டம், மன தளர்ச்சி, மனசு தளர்ந்து போகிறது. நம்மளெல்லாம் முடியாதுச்சு. எப்பவுமே நம்ம இப்போ கொஞ்சம் வியாதி ஏதாவது வந்துச்சுன்னு வச்சுங்க, ஏதோ வந்து ஆத்தியாத்மிக, ஆதி தெய்வீக, ஆதி பௌதிகம் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் யாரோ பண்ணுவாங்களா இருக்கும், நமக்குலாம் இது முடியாதுச்சு அப்படின்னு மனசுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரென்த் இல்லாம தளர்ந்து போதல். இதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா தௌர்மனசியம் அப்படின்னு பேர். துர்மனசிய பாவம் தௌர்மனசியம். துர்மனசியம்னா என்ன அர்த்தம், பலம் இல்லாததுன்னு அர்த்தம். ரொம்ப பலமில்லாத மனசா போயிடும். வியாதி நிறைய பேரை பார்த்தீங்கன்னா தெரியும், வியாதியில இருக்கிறவங்க நமக்கே வியாதி வந்துச்சுன்னா என்ன ஆகுது, அனுஷ்டானம் பண்றதுல எல்லாம் நமக்கு ஒரு ஸ்ட்ரென்த் இல்லாமல் போயிடும். இதுக்கப்புறம் அங்கமே ஜெயத்துவம். உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா எப்படி இருக்கும்னா நடுக்க ஆரம்பிச்சு வியாதி. அதுக்கப்புறம் மனத்தளர்ச்சி. மனத்தளர்ச்சி வந்த மாத்திரத்துல என்னாகும், உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா கம்பனமாக ஆரம்பிக்கும். ஷிவரிங், நம்ம ஃபீவர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும்ல, பாடி வந்து ஷிவரிங் ஆகிறது இருக்கு. இது வந்து நார்மலாவே நிறைய பேருக்கு என்ன இருக்கும்னா பாடி வந்து பார்த்தீங்கன்னா ஷிவரிங்ல இருக்கும். இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கமே ஜெயத்துவம்னு பேர். இதுக்கப்புறம் சுவாச பிரசுவாசம். இந்த சுவாச பிரசுவாசம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா அங்குலங்கள் கணக்கு இருக்கு. ஒரு சுவாசம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ லென்த்து நம்ம சுவாசம் பண்றோம்ல வெளியில, இது எவ்வளோ இழுக்கிறோம், எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸேல் பண்றோம்ன்றதை வச்சுக்கிட்டு யோகத்துல ஒரு கணக்கு பண்ண போறோம். நான் வந்து சாதனா பாதத்துல அதை பத்தி ரொம்ப டீட்டெயிலாக பேச போறேன், பிராணாயாமத்தை பத்தி பேசும்போது. இப்போதைக்கு சும்மா தெரிஞ்சுங்க, இந்த சுவாசத்தை வந்து நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா அளவிடுறதுக்கு என்ன பண்ணுவோம், ஒரு பஞ்சு இருக்குன்னு வச்சுங்களேன். பிராணாயாமம் பண்றவங்களுக்கு, அபியாசம் பண்றவங்களுக்கு நாங்க என்ன பண்ணுவோம், நாங்களே வச்சு பார்ப்போம். ஒரு காட்டன் எடுத்து பஞ்சு எடுத்து இந்த மூக்குக்கு மேல வச்சுக்கிறோம். இப்படி வச்சுக்கிட்டு சுவாசத்தை விட்டுறோம்னு வச்சுங்களேன், அந்த பஞ்சு காட்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஷேக்கே ஆகக்கூடாது. கொஞ்சம் கூட அசைவு இல்லாமல் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா சூக்ஷ்ம பிராணன் அப்படின்னு பேர். ஸ்தூல பிராணன், சூக்ஷ்ம பிராணன், காரண பிராணன் 3 இருக்கு. நம்ம தூக்கத்துல இருக்கிற பிராணன் வந்து பார்த்தீங்கன்னா காரண பிராணன்னு பேர். அங்க டைம் ஸ்பேஸ் மேட்டர் எதுவுமே இல்லை. சூக்ஷ்ம பிராணன் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம பாடி நிக்கிறதுக்கு எது ஹெல்ப்பா இருக்கோ அது வந்து சூக்ஷ்ம பிராணன் பேர். அதுதான் மனசா, அதுதான் புத்தியா, அதுதான் இந்திரியங்களா இருக்கிறது. அதுக்கப்புறம் ஸ்தூல பிராணன் எது அப்படின்னா இப்ப நம்ம சுவாசம்னு சொல்றோம்ல, இன்ஹேல் எக்ஸேல். இந்த இன்ஹேல் எக்ஸேல் வந்து பாத்தீங்கன்னா ஸ்தூல பிராணன் அப்படின்னு பேர், காரியம் அப்படின்னு பேர். அப்போ ஒருத்தர் நல்ல பிராணாயாம அபியாசம் பண்ணிட்டு இருக்கவரா இருந்தார் அப்படின்னா, மனசு இல்லைன்னா மனசு அடங்கினவரா இருந்தாருன்னா, சித்த விக்ஷேபம் இல்லாம இருந்தாருன்னா அவருடைய சுவாசம் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப மைன்யூட்டா இருக்கும். அதே நேரத்தில் சித்த விக்ஷேபம் அதிகமா இருக்கிறவங்களா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன இருக்கும், அந்த சுவாசம் ரொம்ப அதிகமா வெளில போகும். இப்ப யாராவது மூட்டை தூக்குறாங்க, கஷ்டமான வேலைகள் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, ஹார்ட் ஒர்க் பண்றாங்க, ஜிம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்றாங்க, ஜாக்கிங் பண்றாங்க, இல்லை அதிகமா வாக்கிங் பண்றாங்க, இது மாதிரிலாம் இருக்குன்னா ஒர்க் பண்றவங்களா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு சுவாசம் எப்படி வரும், இதே மாதிரி சுவாசம் நார்மல் டைம்ல வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் சுவாச பிரசுவாசம்னு பேரு. அந்த சுவாச பிரசுவாசம் வந்து பாத்தீங்கன்னா மற்றவங்களுக்கு, பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு தெரியுது. இப்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வீசிங் இப்போ ப்ராப்ளம் இருக்கு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சுவாசம் வந்து அவ்வளவு இதா இல்லை. அப்ப என்ன ஆகுது, நான் மூச்சு இழுக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா மற்றவங்களுக்கு தெரியுது, சாமி ரொம்ப கஷ்டப்படுறீங்களே சுவாசம் இழுக்கிறதுக்கு அப்படின்னு. அப்ப அது வியாதிக்குள்ளார வருது. இதே வந்து நார்மல் டைம்ல இருந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா அதுதான் சுவாச பிரசுவாசம்னு சொல்லக்கூடியது. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா விக்ஷேப சகபுவகா. விக்ஷேப சகபுவகன்றது அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா விக்ஷேபத்தோடு கூடி என்ன பண்ணும், சேர்ந்து இந்த துக்கம் உண்டாகும், தௌர்மனசியம் உண்டாகும், அங்கமே ஜெயத்து உண்டாகும், சுவாச பிரசுவாசம் உண்டாகும் அப்படின்னு சொல்லியாச்சு. ஆச்சாரியார் வந்து டீக்காக்காரர் என்ன பண்றாருன்னு பார்ப்போம். விருத்தியை படிக்கும் போது ஆச்சாரியார் ஆரம்பிக்கிறார், யதோக்த வியாதிஜம் துக்கம்.
யதோக்தம்னா முந்தின சூத்திரத்துல வியாதி அப்படின்னு அந்தராயம் சொல்லிச்சுல்ல, அந்த வியாதியில முதலாவதா இருக்கிற அந்த வியாதிஜம். வியாதிஜம் அப்படின்னா வியாதியிலிருந்து உண்டாகக்கூடியது துக்கம். தச்ச அந்த துக்கமானது எத்தனை வெரைட்டி அப்படின்னா ஆத்தியாத்மிக ஆதி பேதாக. ஆத்தியாத்மிகாதி பேதம் அப்படின்னு அர்த்தம். ஆத்தியாத்மிகம், ஆதி பௌதிகம், ஆதி தெய்வீகம் அப்படின்னு 3 வெரைட்டியா இருக்கு. இதுக்கு என்ன பேர் சொல்லுவோமோ தாபத்திரயம் அப்படின்னு பேர். ஒரு சன்னியாசி என்கிட்ட வந்தார், ஒரு பெரிய மடாதிபதி. அவர் வந்து பார்த்தீங்கன்னா வேதெல்லாம் படித்தவர், நல்லா இது பண்ணவர். ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டுருக்காங்க, நாங்கள் போயிருக்கோம். பெரிய தடப்படலாம் இதாக இது பண்ணிட்டு ஆடம்பரம், ரொம்ப ஆடம்பரம். எல்லாம் வந்து உட்கார்ந்தார். பக்கத்தில் வந்து உட்கார்ந்ததுக்கு பிறகு யாரோ சொல்லிட்டாங்க, சாமி வந்து வேதாந்தம் படித்து கொடுக்குறாரு அப்படின்னு என்னை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா நான் அவரை பார்த்தாவே பயமாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா பெரிய மடாதிபதி. அவர் வந்து மெதுவாக என்கிட்ட வந்து எல்லாம் போய் ப்ரோக்ராம் போயிட்டு இருக்கு. மெதுவாக சாமி எனக்கு சின்ன சந்தேகம் இருக்குது, இந்த தாபத்திரயம்னு சொல்கிறாங்களே அப்படின்னா என்ன அப்படின்னு. எனக்கு அவர் மேலே இருந்த மொத்த அபிமானமும் போச்சு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சன்னியாசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாபத்திரயம்னா என்னன்னு தெரியல அப்படின்னா அவர் இன்னும் இந்த ஸ்பிரிச்சுவலை ஆரம்பிக்கவே இல்லைன்னு அர்த்தம். அப்போ மடாதிபதியாக இருந்துக்கிட்டு பெரிய ஆடம்பரமாக இருந்துக்கிட்டு பெரிய ஒரு ஃபாலோவர்ஸ்லாம் வச்சுக்கிட்டு தாபத்திரயம் தெரியலன்னு என்ன ஆகும்? அப்போ அவர் மேலே இருந்தது தெரிஞ்சு போச்சு. பேசிக்காக இருக்கிற சாந்தி சாந்தி சாந்தி. நம்ம எல்லா சாந்தி மந்திரங்களையும் சொல்கிறோம்ல, அவர் வேதம் படித்தவர், அவர் சுற்றி வேதம் படித்தவங்களாம் வச்சுருக்காரு. அப்போ சாந்தி மந்திரங்களை வந்து பார்த்தீங்கன்னா அவர் கார்ல இருந்து இறங்கின போதே வந்து சாந்தி மந்திரத்தை சொல்ல ஆரம்பிச்சிடறாங்க. சாந்தி மந்திரத்தை எங்கே போனாலும் ஒரு 4 பேர் வந்து சாந்தி மந்திரம். அப்போ என்ன அர்த்தம்னா, சாந்தி சாந்தி சாந்தின்னு 3 முறை எதுக்காக சொல்கிறோன்னே தெரியாமல் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்கன்னு அர்த்தமாகுது. அப்போ 3 முறை சாந்தி 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 சொல்கிறது எதுக்குன்னா, ஆத்தியாத்மிக, ஆதி தெய்வீக, ஆதி பௌத்திக துக்கங்கள். இதுக்கு பேர் தாபத்திரயம். தாபம்னா துக்கம், தாபத்திரயம் சொல்லுவாங்க, இல்லைன்னா துக்கத்திரயம்னு சொல்லுவாங்க. இது நாசமாகிறதுக்காக தான் சாந்தி பாட்டங்கள் நம்ம டெய்லி படிக்கிறோம். ஆயிடுச்சா? இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திருவிதம். இந்த துக்கம் எத்தனை? 3 விதங்கள் சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் விஷய அபிலாஷ அபிகாத்தாத் மனசி க்ஷோபோ கௌர் மனசியம். ரொம்ப அற்புதமானது. மனத்தளர்ச்சி எப்போ சுவாமி உண்டாகும்? மனசு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல நிற்காம மனசு தளர்ந்து போத, நல்லா லூஸ் ஆயிடுது, ஃப்ரீயாக இருக்கும். ஒன்றும் அதை வச்சுட்டு ஒரு காரியமும் பண்ண முடியாது. அது ஏன் சுவாமி நடக்குது? நமக்கே நடக்கும். ஏன் சுவாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆச்சாரியர் சொல்கிறாரு, விஷய அபிலாஷா. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்தை வந்து அடையிறதுக்காக அபிலாஷா பண்ணுறோம். அப்போ அந்த அபிலாஷான்றது ஆசை. அந்த ஆசை வந்து பார்த்தீங்கன்னா விகாதாத். விகாதாத்துன்னு என்ன அர்த்தம்? அது வந்து பார்த்தீங்கன்னா நஷ்டமாகி போகுது. யாரோ அதுக்கு விக்னம் பண்ணுறாங்க. எனக்கு ஒரு பொருள் அடையணும்னு ஆசை, அந்த ஆசைக்கு தடுத்து யாரோ தடுக்கிறாங்க அப்படின்னா அந்த சமயத்தில் என்ன ஆகும்? என் மனசு வந்து பார்த்தீங்கன்னா க்ஷோபோ, மனசுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டம் உண்டாகிறது. க்ஷோபம்ன்றதுக்கு அர்த்தம் மனசு வந்து சுருங்கி போறது. மனசு நல்லா பிரசன்னமா இருக்குன்னு என்ன அர்த்தம்? நம்ம கேட்டதெல்லாம் கிடைச்சிக்கிட்டு இருக்கு, மனசு சொல்றதெல்லாம் நம்ம வந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம், மனசு சொல்றதெல்லாம் அடையிறோம் அப்படின்னா மனசு ரொம்ப பிரசன்னமா இருக்கும். அதே மனசு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மனசு எங்க இருக்கு சாமி யாராவது கேட்டாங்கன்னா மனசு எங்க இருக்கு யாருக்காவது தெரியுமா? வெஸ்டர்ன் பிலாசபிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கேண்ட் பிலாசபியோ இல்லை வெஸ்டர்ன் சைக்கேட்ரிஸ்ட் கேட்டிங்க அப்படின்னா, சீதாலட்சுமி டாக்டர்னு ஒரு அம்மா இருந்தாங்க, இப்போ ஆஸ்திரேலியாவுக்கு போயிட்டாங்க. அந்த அம்மா வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைக்கேட்ரிஸ்ட், ரொம்ப ஃபேமஸாக திருவண்ணாமலையில் இருந்தாங்க. அவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா நல்லா படித்தவங்க, பிஹெச்டி. அவங்கள்ட்ட கேட்டேன், உங்கள் சாஸ்திரத்தில் மனசு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால், மனசு எங்கே சாமி இருக்குது? எங்கள் சாஸ்திரத்தில் மனசே இல்லை சாமின்ட்டாங்க. மனசுக்குன்னு ஒரு இடமே இல்லை அப்படின்னு. நம்ம சாஸ்திரம் சொல்லுது என்னன்னு கேட்டிங்கன்னா, மனசோட ஸ்தானம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மொத்தம் ஹிருதயத்தில் 5 விஷயங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். நான், அதுக்கப்புறம் ஒன்றும் தெரியலன்ற அவித்யா, அதுக்கப்புறம் பிராணன், அதுக்கப்புறம் புத்தி, அதுக்கப்புறம் மனசு. இந்த 5ஓட இடம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹிருதயம். ஹிருதயம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹார்ட்டில் ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு ஆகாசம் இருக்குது. அந்த ஆகாசத்துக்கு பேர் ஸ்பேஸ் இருக்குது, கடுகளவுன்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கு பேர் வந்து ஹார்த ஆகாசம் அப்படின்னு பேர். அதுதான் சிதம்பரம், சித்தம்பலம், சிதம்பரம் அப்படின்னு பேர். அந்த ஹிருதயத்தில், அந்த ஹிருதயம் ஆனால் இருக்கிறது இந்த ஹிருதயம் தான். மாமிச ஆகார், ஒரு கவுத்து போட்ட ஒரு தாமரை முட்டு மாதிரி இந்த ஹிருதயம் ஒரு கைப்பிடி தான் இருக்கும். இந்த கைப்பிடி அளவு இருக்கிற ஹிருதயத்தில், மாமிச பிண்டத்தில்
ஒரு சின்ன கண்ணுக்கு தெரியாத ஒரு ஸ்பேஸ் இருக்கு. அந்த கடுகளவு இருக்கிற ஸ்பேஸ்ல, கடுகோட சின்னதுன்னு சொல்லுது, அதோட ஸ்பேஸ்ல தான் இந்த 5 கான்சியஸ்னஸ்ல இருந்து இந்த மனசு வரைக்கும் இருக்கிற 5 தத்துவங்கள் அங்கதான் இருக்கு. அப்ப மனசோட ஸ்தானம் எது அப்படின்னு கேட்டா நம்ம நல்லா தெளிவா சொல்லணும். பெட்ரூம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மனசோட பெட்ரூம் ஹிருதயம், ஓன் பிளேஸ். அதோட நெஸ்ட் எது அப்படின்னா கூடு வந்து பாத்தீங்கன்னா ஹிருதயம். ஆனா அதோட ஒர்க்கிங் பிளேஸ் எங்க இருக்கு அப்படின்னு யாராவது கேட்டாங்க அப்படின்னா, இந்த மனசு என்ன பண்ணும் அப்படின்னா ஹிருதயத்தில இருந்து வந்து பாத்தீங்கன்னா பிரதான நாடிகள் 3 நாடிகள், இடா, பிங்களா, அதுக்கப்புறம் சுஷும்னா நாடின்னு 3 நாடிகள். இந்த 3 வந்து பாத்தீங்கன்னா ஹிருதயத்திலிருந்து மேல் நோக்கி மேல போகும். இடா பிங்களா வந்து பாத்தீங்கன்னா இந்த கண்கள், இந்த மூக்கு, இந்த ரெண்டுத்துலயும் வெளிப்படும். அதுக்கப்புறம் நடுவுல போறது வந்து சுஷும்னா நாடி. இது வழியா வந்து பாத்தீங்கன்னா இந்த மனசு எங்க போகும் அப்படின்னா ஹிரண்ய கர்ப்பர் வரைக்கும் கனெக்ட் ஆகுது. இந்த மனசு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹிரண்ய கர்ப்பர் யாரு அப்படின்னா டோட்டல் மனசு. காஸ்மிக் மனசோட இந்த சுஷும்னா நாடி வழியா போற மனசு, ஒவ்வொரு இண்டிவிஜுவல் மனசும் அந்த ஹிரண்ய கர்ப்பரோட கனெக்ட் ஆகிருக்கு. ஹிரண்ய கர்ப்பருக்குள்ளாரதான் நம்ம மனசு, இண்டிவிஜுவல் மனசெல்லாம் இருக்கு. அதனாலதான் நம்ம என்ன சொல்லுவோம்னு கேட்டீங்கன்னா, எப்போ நம்ம மனசு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய அகங்காரத்தை விடுதோ அப்போ அந்த மனசு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் ஆகி ஹிரண்ய கர்ப்பரா மாறிடுது. நம்ம உபாசனை எல்லாமே, ஓங்கார உபாசனை எல்லாமே இந்த லிமிட் மனசை வந்து அன்லிமிட்டா மாத்துறதுக்காக தான் நம்ம காரியம் பண்றோம். ஆயிடுச்சா? இதுக்கப்புறம் இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா வேற எத்தனை நாடி இருக்கு அப்படின்னா 3 நாடி மேல் நோக்கி போகும். அது இல்லாம பிரதான நாடிகள் 101 நாடிகள். அந்த 101 நாடிகளோட பிரான்ச்சஸ் வந்து பாத்தீங்கன்னா 72,000 நாடிகள். அதோட பிரான்ச்சஸ் வந்து பாத்தீங்கன்னா 72 லட்சம் நாடிகள். அதோட பிரான்ச் வந்து பாத்தீங்கன்னா 72 கோடி நாடிகள். அப்ப மொத்த நாடிகள் எத்தனைன்னு கேட்டா 72 கோடியே 72,10,210 நாடிகள் இருக்கு. இத்தனை நாடிகள் எங்க சுவாமி இருக்கு அப்படின்னா நம்மளோட மொத்த தேகத்தையும் வியாபிச்சிருக்கு. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மேல இந்த ஸ்கின்னுக்கு மேல ஒரு ரோமங்கள் இருக்கா, இந்த ரோமங்களை லைட்டா டச் பண்ணும் போதே எனக்கு என்ன இருக்கு, சென்ஸ் இருக்கா உங்களுக்கு? யாரு அறிகிறான்னு கேட்டீங்கன்னா மனசு அறியுது. தூங்கிட்டு இருக்கும் போது நல்லா அரை தூக்கத்துல இருக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா கொசு வந்து பாத்தீங்கன்னா மேல உட்காரும் போதே எனக்கு தெரிஞ்சிருது கொசு உட்கார்ந்துருக்கு. டக்கு நான் அடிக்கிறேன், கடிக்கிறதுக்கு முன்னாடி அடிச்சிடறேன். ஏதாவது ஒரு சின்ன எறும்பு வந்து பாத்தீங்கன்னா நெத்தியில போச்சுன்னா, ஒரு வியர்வை துளி வந்து பாத்தீங்கன்னா மெதுவா ஸ்வெட்டிங் ஆகி ஒரு வியர்வை துளி வந்துச்சுன்னா தெரியுதுல்ல உங்களுக்கு? இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்க மொத்த பாடி ஃபுல்லாவே இந்த 72,72,10,210 நாடிகள் மூலமா இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா வியாபிச்சு வந்து பாத்தீங்கன்னா இந்த மொத்த தேகத்தை வியாபிச்சு மெசேஜ் எல்லாம் கொண்டு வந்து புத்திக்கு கொடுக்குது. அந்த புத்தி எங்க இருக்குன்னு சொன்னீங்கன்னா புத்தி ஹிருதயத்துல இருக்கு. நல்லா புரிஞ்சுங்க, புத்தி ஹிருதயத்துல இருக்கு. அதோட ஒர்க்கிங் ஸ்பாட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பிரெயின்ல இருக்க நியூரோஸ். ஒர்க்கிங் ஸ்பாட் வந்து பிரெயினா இருந்தாலும் அதோட பிளேஸ் இது ஒரிஜினல் பிளேஸ் ஹிருதயம். ஹிருதயத்துல இருந்து புத்தி எங்கேயும் போறதில்லை. ஆனா மனசு வந்து பாத்தீங்கன்னா இந்த மொத்த சரீரத்தையும் வியாபிச்சிருக்கிறது. அப்ப யாராவது கேட்டாங்கன்னா மனசு எங்க இருக்குன்னு கேட்டாங்கன்னா மனசு சர்வ சரீரவர்த்தி அப்படின்னு சொல்லணும். சர்வ சரீரவர்த்தினா என்ன அர்த்தம்? மொத்த சரீரத்தையும் வியாபிச்சு சரீரம் ஃபுல்லா இருக்கிறது மனசு. எப்படி இருக்கு? நாடிகள் மூலமா சஞ்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா எப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க நினைச்சது நடக்கலையோ அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்க, இந்த மனசு பூரிச்சு போயிருந்துச்சுன்னா, நம்ம சொல்லுவோம்ல நியூ மேரேஜ் ஆனவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி குழந்தை பிறந்த ஃபர்ஸ்ட் குழந்தை பிறந்த போது சாஸ்திரம் சொல்லுது, ஹஸ்பண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா குழந்தை பிறந்தாச்சு அப்படின்னு அப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னா அப்படியே பூரிச்சு போயிடுவாங்க. அப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 கிலோ ஒரு வாரத்துல வந்து பாத்தீங்கன்னா 5 கிலோ 10 கிலோ வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிடுவேன் அப்படின்னு சாஸ்திரமே சொல்லுது. அதே மாதிரி நியூ மேரேஜ் ஆனவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், டக்குன்னு எப்படிடா இவ்வளவு அப்படியே பிரசன்னமாயி மெதுவா வெயிட் எல்லாம் அதிகமாயிரும் 2 பேத்துக்கும், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேத்துக்கும். இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மனசு வந்து பாத்தீங்கன்னா பூரிச்சு இருக்கும் போது. பூரிச்சுன்னா என்ன அர்த்தம்? மனசு சுருங்கி இல்லாம என்ன ஆகுது, உடம்பு ஃபுல்லா வியாபிச்சு ரொம்ப சந்தோஷமா பிரசன்னமா இருந்துச்சு அப்படின்னா நம்ம பார்க்கும் போதே தெரியும் நல்ல மனசு ரொம்ப பிரசன்னமா இருக்கு. இதே நீங்க நினைச்சது நடக்காம போச்சு அப்படின்னா இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும்,
அபிலாஷைகள் பூர்த்தியாகாத போது இந்த மனசு என்ன பண்ணும், பாடி ஃபுல்லா இருந்த அந்த அதோட சர்வ சரீர வர்த்தி அது என்ன பண்ணும், ஹிருதயத்துல மட்டும் சோம்பி போய் குறுகி போயிருக்கும் போது உங்களுக்கு முகம் வாடி போயிடும், உடம்பு வாடி போயிடும், எந்த காரியங்களையும் உங்களால பண்ண முடியாது, மனசு சுருங்கி போறதுன்னு பேர். இதைதான் நம்ம என்ன பண்றோம், மனத்தளர்ச்சின்னு சொல்றோம். இதுக்கு பேர் பாத்தீங்கன்னா கீதால பாத்தீங்கன்னா விஷாதம் அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணிருக்கோமா. அர்ஜுனன் என்ன பண்றான், விஷாதம் ஆயிடுறான். விஷாதம் ஆயிட்டு எதுவுமே பண்ண முடியாம தேர் சக்கரத்துல உட்கார்றான். நம்ம பார்த்தோம், தேரோட படிக்கட்டுல உட்கார்ந்தேன், நான் இனிமே போர் பண்ண மாட்டேன். இதான் பாத்தீங்கன்னா க்ஷோபம் அப்படின்னு பேர். இதுதான் பாத்தீங்கன்னா ஆச்சாரிய சொல்றாரு, நம்ம விஷய அபிலாஷா, நான் ஆசைப்பட்டது பாத்தீங்கன்னா தடுக்கப்படும் போது அந்த மனசு க்ஷோபமானது உண்டாகுது, சுருங்கி போகுது. அதுக்கு பேர் தான் தௌர்மனஸ்யம். சர்வ அங்க சலனம் அங்கமே ஜெயத்துவம். ஆச்சாரியர் தெளிவா சொல்லிட்டார். சர்வ அங்க சலனம். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா நரம்பு தளர்ச்சிகள் இருக்கும். அந்த நரம்பு தளர்ச்சி இருக்கிறவங்களுக்கு என்ன இருக்கும்னா, பாடி பாத்தீங்க அப்படின்னா ஷேக் ஆகிட்டே இருக்கும். பாடியோட சர்வ அங்கங்களும் உடம்புல இருக்கிற எல்லா அங்கங்களும் சலனம். சலனம்னு அர்த்தம், சலிக்கிறதுக்கு பேரு அங்கமே ஜெயத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சொல்லியாச்சு. இது அப்புறம் தச்ச. சரி இருந்துட்டு போட்டுமே சுவாமி அப்படின்னா சதானந்தன்ஜி கவனிச்சிங்க. தச்ச யோகாங்க ஆசன விரோதி. ரொம்ப தெளிவா சொல்லியாச்சு. அங்கமே ஜெயத்துவம் இருக்கு அப்படின்னா, சரீரம் கம்பனம் ஆகுதுன்னா, நீங்க பாத்தீங்கன்னா உபாசனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே, யோகம்னு எடுத்துக்கிட்டாவே ஒரு முக்கியமானது இருக்கு, ஆசீனாதிகரணம் அப்படின்னு ஒரு அதிகரணம் இருக்கு பிரம்மசூத்திரத்துல. சாதனா பாதத்துல பாத்தீங்கன்னா நீங்க கிரமமுக்திக்கு ட்ரை பண்றீங்க. கிரமமுக்திக்கு பாத்தீங்கன்னா ஓம் 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 நம்ம ஓங்கார உபாசனையை எடுத்துருக்கோம். அப்ப இந்த ஓங்கார உபாசனையை பண்ணும்போது உங்களுக்கு என்ன வேணும், மனசு குவியணும். மனசு குவியணும்னா என்ன பண்ணணும், ஒரே ஒரு வச்சுங்க மனசுல, உடம்பு அசைஞ்சா மனசு அசையும். சிம்பிள் லாஜிக் இது. அப்போ உடம்பு அசையலை அப்படின்னா மனசு அசையாது. அப்ப நீங்க ஆசனத்துல உட்கார்ந்துக்கிட்டு, நல்ல ஸ்திரமான ஒரு ஆசனத்துல உட்கார்ந்துக்கிட்டு கண்களை மூடி ஓம் ஓம் சொல்ல போறீங்க அப்படின்னா, அப்ப உடம்பு பாத்தீங்கன்னா ஷேக் ஆகுதுன்னு வச்சுங்க. அந்த ஷேக் ஆச்சுன்னா மனசும் என்ன ஆகும், ஷேக் ஆகும். இதுதான் லாஜிக். அப்போ ஆச்சாரியர் சொல்றாரு, அங்க யோகாசனத்தோட அங்கமா இருக்கிற ஆசனம், அதான் இங்க சொல்றாரு. யோக அங்க, யோகத்தோட அங்கம் எது, அஷ்டாங்கம். அஷ்டாங்கத்துல என்னது, யமம் நியமம் ஆசனம். இந்த மூணாவது அங்கமா இருக்கக்கூடிய ஆசனத்துக்கு விரோதி. அங்கமே ஜெயத்துவம் என்பது ஆசனத்துக்கு விரோதி. ஆசனத்துல உட்கார்ந்தீங்கன்னா உடம்பு கம்பனமாச்சு அப்படின்னா நீங்க இதுல என்ன பண்ண முடியாது, மனசை ஸ்திரப்படுத்த முடியாமல் மனசும் அசையும். சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் அபானக சுவாசக. அடுத்து மூணாவது வந்துடுறார். துக்கம் சொல்லியாச்சு, தௌர்மனசியம் சொல்லியாச்சு, அங்கமே ஜெயத்துவம் சொல்லியாச்சு. அங்கமே ஜெயத்துவம் ஆசனத்துக்கு விரோதி. சரி, அதுக்கு அடுத்து சுவாச பிரசுவாசம் சொல்லியிருக்க சுவாமி அப்படின்னா ஆச்சாரியர் சொல்றாரு, அபானக சுவாசக. அபானன்னா என்ன அர்த்தம்னா, எது பாத்தீங்கன்னா உள்ள போகுதோ அதுக்கு பேர் அபான வாயுன்னு பேர். நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் இருக்கும். நிறைய பேர் நம்ம பண்ணுவோம், நம்ம உள்ள போறது ஆக்சிஜன் நினைப்போம், வெளியில விடுறது பாத்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு நம்ம நினைக்கிறோம்ல. ஆக்சுவலா என்னன்னு கேட்டீங்கன்னா அதை மாத்தி நம்ம இங்க அர்த்தம் எடுத்துக்கிறோம். உண்மையிலேயே என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம உள்ள இது பண்றோம்ல, அப்ப என்ன ஆகுது, கார்பன் டை ஆக்சைடு உள்ள போகுது. காத்துல இருந்து ஆக்சிஜன் மட்டும் உள்ள போகல, எது போகுது, கார்பன் டை ஆக்சைடு உள்ள போகுது. நம்ம லங்ஸ் என்ன பண்ணுதுன்னா அந்த கார்பன் டை ஆக்சைடை பிரிச்சு ஆக்சிஜனை தனியா பிரிச்சு என்ன பண்ணுது, கார்பன் டை ஆக்சைடை பாத்தீங்கன்னா திரும்ப இது பண்ணிட்டு ஆக்சிஜனை பிளட் செல்ஸுக்கு கொண்டு போகுது. அப்போ உள்ள போற வாயு பாத்தீங்கன்னா அபானன். உள்ள போற இன்ஹேல் பண்றதுக்கு பேரு சுவாசம். இன்ஹேல் பண்றதுக்கு பேரு சுவாசம். அந்த சுவாசம்ன்றது பாத்தீங்கன்னா அபான வாயு. புரிஞ்சுக்கணும். இதுக்கு அடுத்தது அப்ப இங்க ஆச்சாரியர் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க இந்த விஷயத்த நல்லா புரிஞ்சுங்க. யோகத்துக்கு உள்ள போறீங்க அப்படின்னா மனசுல நல்லா புரிஞ்சுக்கணும். இன்ஹேல் பண்ற சுவாசத்துக்கு பேரு தான் சுவாசம். இன்ஹேல் பண்றது தான் சுவாசம். அது என்ன வாயுன்னு கேட்டா தெளிவா தெரியணும், அபான வாயு தான் உள்ள போகுது. இதை எடுத்துக்கணும். சச்ச ரேச்சக விரோதி. அந்த உள்ள போறது இருக்குல்ல, இதை நிப்பாட்ட முடியுமா உங்களால?
அப்படின்னு கேட்டீங்கன்னா, உள்ள போற வாயு நீங்க வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு ஆப்போசிட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளியில விடுற வாயுக்கு பேர் என்ன பேரு? ரேச்சகம்னு பேர். வெளியில நம்ம எக்ஸேல் பண்றோம்ல, அதுக்கு பேரு ரேச்சகம்னு பேர். இந்த ரேச்சகத்துக்கு விரோதி எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இன்ஹேல் பண்றது விரோதி. இன்ஹேல் பண்றதுக்கு என்ன பேர் சொல்றோம் அப்படின்னா பூரகம். பூரகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பூரகம் சுவாசம். அந்த பூரகம் வந்து பாத்தீங்கன்னா ரேச்சகத்துக்கு விரோதி, எக்ஸேலுக்கு ஆப்போசிட் சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் பிராணக பிரஸ்வாசக. இந்த பிராணன் அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எக்ஸேல் பண்றமே, எக்ஸேல் பண்றதுக்கு என்ன பேரு? ரேச்சகம்னு பேரு. இந்த எக்ஸேல் பண்றது தான் பிரஸ்வாசம் அப்படின்னு பேரு. அப்ப வெளியில விடுற மூச்சுக்கு பேரு தான் என்ன பண்றோம்? பிராணன் அப்படின்னு பேரு. அப்ப நாபிஸ்தானத்திலிருந்து எந்த வாயு வெளியில கிளம்பி போகுதோ, எக்ஸேல் பண்றோமோ, ரேச்சகம்னு சொல்றோமோ, அதுதான் பிராணவாயு. நான் சின்ன வயசுல தப்பா நினைச்சிட்டு இருந்தேன். நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் உள்ள இன்ஹேல் பண்றது பிராணன், எக்ஸேல் பண்றது வந்து பாத்தீங்கன்னா அபானன் அப்படின்னு ரொம்ப நாளா முன்னாடி நினைச்சுட்டு இருந்தேன். அப்புறம் யோக சாஸ்திரம் படிக்கும் போதுதான் எனக்கு தெரிஞ்சது, இல்ல இல்ல, உள்ள போறது அபானன், பூரகம் பண்றது அபானன், ரேச்சகம் எதை பண்றோமோ அதுதான் பிராணன் அப்படின்னு சாஸ்திரம் தெளிவா சொல்லுது. சரி, அந்த எக்ஸேல் பண்றது வந்து எதுக்கு ஆப்போசிட்? இன்ஹேல் பண்றதுக்கு ஆப்போசிட். இன்ஹேல் எது பண்றோம்? சத்து பூரக விரோதி. அந்த அந்த பூரகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா விரோதியா இருக்கிறது இது அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்ஹேல் பண்ணினீங்கன்னா அது எக்ஸேலுக்கு ஆப்போசிட், எக்ஸேல் பண்ணினீங்க அப்படின்னா அது இன்ஹேலுக்கு ஆப்போசிட். அப்ப என்ன சொல்லலாம்? பூரகம் பண்றதுக்கு ரேச்சகம் ஆப்போசிட், ரேச்சகம் பண்றதுக்கு பூரகம் ஆப்போசிட், விரோதி அப்படின்னு சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு ஆச்சாரியர் என்ன பண்றார்? அடுத்து ஆரம்பிக்கிறார். அத்தவா அல்லது வேற ஒரு மெத்தட் சொல்றார். சுவாசோ. இந்த சுவாசம்ன்றது என்னது? நம்ம பார்த்துருக்கோம். சுவாசம்னா உள்ள போறது, இன்ஹேல் பண்றது சுவாசம். அந்த சுவாசமானது பாஹ்ய கும்பக விரோதி பிரஸ்வாசக. ஆச்சாரியர் சொல்றார் பாஹ்ய கும்பக விரோதி. பாஹ்ய கும்பகம் எது? நீங்க வந்து சுவாசத்தை வந்து வெளியில நிப்பாட்டுறீங்கன்னா அதுக்கு பேரு பாஹ்ய கும்பகம்னு பேரு. நல்லா எக்ஸேல் பண்ணிட்டு நல்லா மூச்சை வெளியில இட்டுட்டு ஊக்க ஓடிக்கிட்டீங்கன்னு வச்சுக்க, உள்ளுக்குள்ளார காத்தே இருக்காது, எல்லாம் வெளியில இருக்கும். அப்படி வெளியில இருக்கிறதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எது விரோதி அப்படின்னு கேட்டீங்கன்னா, உள்ள இழுக்கிறது என்ன ஆகும்? நம்ம பாஹ்ய கும்பகத்துக்கு விரோதி. சுவாசம் என்பது இன்ஹேல். அந்த இன்ஹேல் வந்து பாத்தீங்கன்னா வெளியில கும்பகம் பண்றதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறது. வெளியில மூச்சு நிப்பாட்ட முடியாது. இப்ப எனக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, நான் சின்ன வயசுல இருந்தே நாங்க அந்தர கும்பகம் தான் பண்ணணும்னு எங்க ஆச்சாரியார் வந்து பாத்தீங்கன்னா சொல்லி வச்சிருக்கேன். அதனால நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த லைஃபுக்கு வரத்துக்கு முன்னாடி இண்டிவிஜுவலா பண்ணிட்டு இருக்கும் போது நான் என்ன பண்ணேன், ஒரு 20 வயசுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 18-20 வயசுல எல்லாம் அந்தர் கும்பகம் பாகி கும்பகம் ரெண்டுமே பிராக்டிஸ் பண்ணேன். அப்புறம் என்னோட ஆச்சாரியர்கிட்ட வந்ததுக்கு பிறகு ரிஷிகேஷ்ல வந்து என்னோட ஆச்சாரியர் எனக்கு யோகாசனம் எடுக்கும்போது, பிராணாயாமத்தை டெய்லி பிராக்டிஸ் பண்ணும்போது அப்பதான் என்ன சொன்னாருன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இருக்கிற சூழ்நிலையில நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பாகிய கும்பகம் வர்ஜிதம், பாகிய கும்பகத்தை பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு நம்மளுடைய நெர்வ் சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா சரியா இல்லை. நெர்வ் சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஆச்சாரியார் வந்து பீகார் ஸ்கூல் ஆஃப் யோகால என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம சத்யானந்த சரஸ்வதி பீகார் ஸ்கூல் ஆஃப் யோகா முங்கேர் அவங்க ஸ்டார்ட் பண்ண புதுசுல வந்து பாத்தீங்கன்னா 1 லட்சத்துக்கு மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா டேட்டாஸ் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. என்னென்ன ஆசனம் பண்ணா என்னென்ன டிஃப்ரெண்ட்லாம் வருது, அதே மாதிரி ரிப்போர்ட் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டேட்டாஸ் கலெக்ஷன் அவ்வளோ பண்ணியிருக்காங்க. 1 லட்சம் பேருக்கு மேல பண்ணியிருக்காங்க. அந்த 1 லட்சம் பேருக்கும் ஆசனத்துக்குன்னு அவ்வளோ டேட்டாஸ், பிராணாயாமத்துக்கு அவ்வளோ டேட்டா எல்லாத்தையும். அப்போ வந்து அவங்க ஃபைனலாக என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னு கேட்டால், ஒரு 7-8 வருஷம் கண்டினியூஸாக அந்த டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணதுக்கு பிறகு அவங்களுக்கு தெரிஞ்சது, யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாகிய கும்பகம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து நல்ல யோகிக் லைஃப் ஸ்டைல் இல்லை அப்படின்னா, முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மச்சரியம் ரொம்ப முக்கியமாக சொல்கிறோம். யாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல திருடமான பிரம்மச்சரியம் இருக்கோ அவங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த நெர்வ் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங் இருக்கும். யாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நெர்வ் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லையோ, அவங்களுக்கு சரியா பலமா இல்லை அப்படின்னா, பாகிய கும்பகம் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நரம்பு தளர்ச்சின்னு சொல்லக்கூடியது அங்கமே ஜெயத்தும் சம்பவிக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா பைத்தியமா சில பேர் ஆயிடுவாங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மென்டல் வந்து பார்த்தீங்கன்னா அப்செட் ஆனவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க.
அதுக்கெல்லாம் காரணம் எது அப்படின்னா பாகிய கும்பகம். அதனால எங்க ஆச்சாரியார் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா பாகிய கும்பகத்தை என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. அப்ப நீங்க பாகிய கும்பகம் பண்றது, இப்ப எனக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாகிய கும்பகம் என்னால வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் பண்ணவே முடியாது. அந்தர கும்பகம் பண்ண முடியும் என்னால வந்து, ஏன்னா பிராக்டிஸ் அதுதான் பண்ணி வச்சிருக்கோம். அப்ப பிராக்டிஸ் பண்ணதுனால நீண்ட நேரம் எனக்கு கும்பகம் பண்ண முடியும், அந்தர கும்பகம். ஆனா வெளியில நிப்பாட்டுறது வந்து பாத்தீங்கன்னா என்னால ஒரு 2 செகண்ட், ஒரு 30 செகண்ட் 20 செகண்ட் நிப்பாட்டினாவே என்ன ஆயிடும், மூச்சு வந்து டக்குன்னு மூச்சை இழுக்கிறது. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டா, மூச்சை இழுக்கிறேன்ல, மூச்சை இழுக்கிறதுக்கு என்ன பேரு, சுவாசம். அந்த சுவாசத்தை இழுக்கிறதுனால என்ன பண்ண முடியுது அப்படின்னா வெளியில ஹோல்டு பண்ற அந்த பாகிய கும்பகம் பண்ண முடியல. அப்ப பாகிய கும்பகத்துக்கு விரோதி எது அப்படின்னு கேட்டீங்கன்னா சுவாசம் தான், உள்ள இருக்கிற இன்ஹேல் பண்றதுதான், பூரகம் தான் வந்து பாத்தீங்கன்னா பாகிய கும்பகத்துக்கு விரோதி. நான் இப்ப ஏன் பிராசங்கிகமா சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாராவது வந்து பாத்தீங்கன்னா பாகிய கும்பகம் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதை வந்து பண்ணாதீங்க. முக்கியமா வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல சின்ன வயசுல இருந்தே பிரம்மச்சரியத்துல இருக்கிறவங்களா இருந்தாங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்மளுடைய பிரெயின் செல்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சட்டிலா இருக்கிறது. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஜீவனம் வந்து பாத்தீங்கன்னா பிராணன்ல இருக்கு. நீங்க என்ன பண்றீங்க, பாகிய கும்பகம் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க, எல்லா சுவாசத்தையும் வெளியில விட்டுருவீங்க. மேக்சிமம் வயிற்றுல இருக்கிற எல்லா காத்தும் வெளியில போயிடும். வெளியில போயிட்டு வெளியில இருந்து ஒரு 20 செகண்ட் 30 செகண்ட் நீங்க நிப்பாட்டுறீங்க வச்சுக்க, உள்ள பாடிக்குள்ளார என்ன இருக்கும், ஸ்தூல பிராணன் இருக்காது. இந்த ஸ்தூல பிராணன் கம்மியாகும் போது என்ன ஆகும் கேட்டீங்கன்னா நம்மளுடைய நெர்வ் சிஸ்டத்துக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்காம அது அங்கங்க என்ன ஆகும், ப்ராப்ளம் பண்ணும். அதனால எங்களோட குருநாதரோட இதுபடி என்னன்னு கேட்டீங்கன்னா எந்த காலத்திலும் பாகிய கும்பகத்தை பிராக்டிஸ் பண்ணவே வேண்டாம். அப்ப சுவாசம் என்பது பாகிய கும்பகத்துக்கு விரோதி சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் பிரஸ்வாசம். பிரஸ்வாசம்னு என்ன அர்த்தம், வெளியில விடுற மூச்சுக்கு பேர் பிரஸ்வாசம். எது, ரேச்சகம் நம்ம சொல்றோம்ல, வெளியில விடுற மூச்சு. இது எதுக்கு அப்படின்னா எதுக்கு விரோதி, ஆந்தர கும்பக விரோதி. நான் வந்து பாத்தீங்கன்னா மூச்சு அடைச்சிட்டு நல்லா நம்ம ஏன் வந்து பாத்தீங்கன்னா 2 பந்தம் பண்ண சொல்றோமா, பிராணாயாமம் பண்ணும் போதே வந்து பாத்தீங்கன்னா 2 விதமான பந்தங்கள் பண்ண சொல்றோம். மொத்தம் 3 பந்தம் பிரதானமா இருக்கு. நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா மூல பந்தம் முதல்ல பண்றோம். உள்ள வந்து நல்லா இன்ஹேல் பண்றோம், நல்ல இன்ஹேல், வயிறு ஃபுல்லா காத்து வந்ததுக்கு பிறகு மூக்க மூடிக்கிட்டு முதல் பந்தம் என்ன பண்றோம், இந்த த்ரோட்டை வந்து பாத்தீங்கன்னா லாக் பண்றோம். இந்த இது வந்து சின் வந்து பாத்தீங்கன்னா கீழே இடிக்கிற மாதிரி இப்படி க்ளோஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த த்ரோட் லாக் ஆகும். இதுக்கு பேர் என்ன பேரு, ஜாலந்தர பந்தம்னு பேர். இதுக்கு அடுத்தது வந்து என்ன பண்றோம், மூல பந்தம்னு ஒண்ணு சொல்றோம். கீழே நம்மளுடைய மலத்வாரத்தை என்ன பண்றோம், நல்லா இழுத்து பிடிச்சுக்கிறது மலத்வாரத்தை. அப்ப என்ன ஆகும், வெளியிலையும் காத்து போகாது, வாயு போகாது, அப்புறம் எக்ஸேல் ஆகாது. அதே மாதிரி கீழையும் கார்பன் டை ஆக்சைடா கீழையும் போகாது மலத்வாரத்து வழியா. அப்ப பிராணன் வந்து பாத்தீங்கன்னா உள்ள அடைஞ்சிரும். அதையும் நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா அடுத்த ப்ராசஸ் கொஞ்சம் அட்வான்ஸா போகும்போது ஜாலந்தர பந்தத்துக்கு அப்புறம் ஒட்டியான பந்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது. வயிற்றை வந்து பாத்தீங்கன்னா உள்முகமா குவிச்சு எடுத்தோம் அப்படின்னா அப்போ என்ன ஆயிடும், இங்கேயும் லாக்கு, அப்புறம் கீழையும் வந்து பாத்தீங்கன்னா லாக் ஆயிடும். இந்த மாதிரி நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த நெஞ்சு வந்து ஃப்ரண்ட்ல வந்துடும், மார்பு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல வந்துடும். நல்லா ஜாலந்தர பந்தம் பண்ணி ஒட்டியான பந்தம் நல்லா பண்ணோம் அப்படின்னா பிராணன் வந்து என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா கீழே போய் அந்த பிராணன் வந்து பாத்தீங்கன்னா மெதுவா கம்ப்ரெஸ் ஆகும். இந்த கம்ப்ரெஸ் ஆகும்போது ஏன்னா அதோட ஸ்பேஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்கெல்லாம் எடுத்தாச்சு, கீழே அழுத்தியாச்சு. வயிற்றுல இருக்கிற பிராணனும் கீழே போச்சு. நாபிக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா பிராணன் வந்து போயிடும். நாபிக்கு கீழே இருக்கிறதுல இருந்து கீழே வந்து பாத்தீங்கன்னா மலத்வாரத்துக்கும் நாபிக்கும் எவ்வளவு தூரம் பாருங்க, ஒரு ஜான் அளவு கூட இருக்காது, ஒரு ஜானோட கம்மி. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த பிராணன் வந்து ஃபுல்லா வியாபிச்சிருந்தது கம்ப்ரெஸ் ஆகும்போது அதோட வீரியம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். அந்த இதை வந்து பாத்தீங்கன்னா இன்னும் அதிகமா பிராக்டிஸ் பண்ண அந்த ஆந்தர கும்பகம்னு சொல்லக்கூடிய உள்ள கும்பகம் என்ன பண்ணும், உங்கள் கீழே ட்ரை பண்ணி பார்க்கும். கீழே ட்ரை பண்றது வந்து பாத்தீங்கன்னா முடியாது, அது போக முடியாது. அப்ப என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா அந்த மூலாதாரத்துல ஒரு சின்ன ஒரு லேயர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம முதுகெலும்பு இருக்குல்ல, இந்த போன் வந்து பின்பக்கம் இருந்து ஒரு வால் இருக்கும் பாருங்க, ஒரு சின்னதா வால் மாதிரி நம்மளோட பின்பக்கம் தடவி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஸ்பைனல் கார்டோட லாஸ்ட் இது வந்து ஒரு வால் மாதிரி இருக்கு. இது டர்ன் ஆயிருக்கும், இப்படி டர்ன் ஆயிருக்கும் வெளியில. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மேல இருந்து வந்து இப்படி ஒரு டர்ன் ஆகுது. இந்த கார்னர்ல வந்து பாத்தீங்கன்னா வால் இருக்க கார்னர்ல ஒரு சின்ன ஒரு ஓப்பனிங் பிளேஸ் ஒன்று இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா மூலாதாரத்துக்கும்
சுவாதிஷ்டானத்துக்கும் நடுவுல இருக்கிறது தான் இந்த பிளேஸ். இந்த பிராணன் என்ன பண்ணும், நாபி பிரதேசத்துல இருந்து நீங்க அடக்கி வச்ச பிராணன் என்ன பண்ணும் அப்படின்னா மெதுவா மெதுவா கம்ப்ரஸ் ஆகி ரொம்ப ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ண 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 அந்த இடத்துல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய நாபி பிரதேசத்துக்கு கீழே சுவாதிஷ்டானத்துல இருக்கக்கூடியது என்னன்னு கேட்டீங்கன்னா வீரியம், சுக்லம், சோனிதம். ஸ்திரீகளுக்கும் புருஷர்களுக்கும் சுக்லம் சோனிதம் 2 இருக்கு. இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மெதுவா இந்த பிராணனோட ஹீட் அதிகமாக அதிகமாக அந்த முதல்ல அந்த வீரியத்துல என்ன இருக்கும் அப்படின்னா 2 தத்துவம் இருக்கு. ஒண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜல தத்துவம், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அன்னம், பிருத்திவி தத்துவம். இந்த 2ம் கலந்ததுதான் வீரியம். இந்த 2த்துல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா முதல்ல இந்த ஹீட்டுனால என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா ஜல தத்துவம் வந்து பாத்தீங்கன்னா எவாபரேட் ஆயிடும் ஹீட்டுனால. அதுக்கடுத்து பிருத்திவி தத்துவமா இருக்கிறது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா நல்ல திருடத்தன்மை அடையும். யோகிக்கு எப்படி இருக்கும், வீரியமும் சுக்குலமும் சோனித்தமும் ரொம்ப இதா திருடமா இருக்கும். ஒரு ஒரு நல்லா வந்து பாத்தீங்கன்னா ஒரு அமர்தாஞ்சன் தைலம் மாதிரி ஆயிடும். அதுக்கப்புறம் இன்னும் அதிகமா பிராக்டிஸ் பண்ணும்போது அந்தர கும்பகம் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மெதுவா 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 அந்த தைலமா இருக்கிறது என்ன ஆகும், மெதுவா எவாப்ரேட் ஆகி வாயு ஃபார்முக்கு மாறும். அந்த வாயு எப்படின்னா ஏற்கனவே இங்க வாயு தான் இருக்கு உள்ளுக்குள்ளார. இந்த சுக்லம் சோனிதம் வாயுவா மாறும்போது அது ரொம்ப மைன்யூட்டான வாயுவா மாறும், ரொம்ப சூக்ஷ்மமான வாயுவா மாறி அதுதான் என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா ஒரு பெரிய பவர். அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மூலாதார சக்கரத்துக்கு கீழே அந்த ஒரு சின்ன ஒரு லேயரா என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு 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 ஜவ்வு மாதிரி ஒரு ஸ்கின் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் ஆகிருக்கும். மூலாதாரத்துல இருந்து கீழே இறங்கி இந்த வால் மாடி பிரியிற இடத்துல இந்த காத்து வேற எங்கேயும் போக முடியாம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா அந்த இடத்த போய் டொம்மு டொம்மு டொம்முன்னு முத்தும். போய் அதை போய் ஃபோர்ஸபிளா போய் இடிச்சு 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 ஒரு டைம்ல என்ன ஆகும் கேட்டீங்கன்னா அந்த ஸ்கின் மாதிரி இருக்கிறது டும் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கு பிறகு இந்த வாயு ஃபார்ம்ல இருக்கிற வீரியம் தான் என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா மேல் நோக்கி குண்டலினி சக்தியா மேல வந்து போக ஆரம்பிக்குது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சகசிராரம் வரைக்கும் போய் கிரம முக்தியை உண்டு பண்றதா சாஸ்திரத்துல குண்டலினி சக்தி அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த வீரியம்ன்றது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய ஜீவன் நம்ம சொல்றோம்ல, இந்த தேகம் ஜீவன், இதோட சாரம் தான் அந்த சுக்ல சோனிதம். அப்ப ஜீவன் இங்க சகசிராரத்துல ஈஸ்வரனோட ஐக்கியமாகின்றான். இந்த பிராணசக்தி தான் வந்து பாத்தீங்கன்னா ஜீவசக்தி. இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா யோகத்துல இருக்கிறவங்க பாகிய கும்பகம் பண்ணினீங்கன்னா சித்திகளை அடையலாம். நல்லா தெரிஞ்சுங்க, பாகிய கும்பகம் சித்திகளை உண்டு பண்ணும். கூடு விட்டு கூடு பாயறது அப்படின்னு இந்த பாடி இருந்து அடுத்த பாடிக்கு போறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களால பண்ண முடியும், நடக்க முடியும். ஆகாசத்துல வந்து பாத்தீங்கன்னா பறக்க முடியும், தண்ணிக்கு மேல நடக்க முடியும். இது மாதிரி சித்திகள்லாம் பாகிய கும்பகத்துல சித்திக்கும். ஆமா, இதுல அஷ்டமா சித்திலேயே நிறைய சித்தி இது மாதிரியானது. வாயில காத்துல பறக்கிறது, தண்ணியில நடக்கிறது, கூடு விட்டு கூடு பாயறது, இந்த 3 முக்கியமானது சொல்லுவோம். இந்த 3மே வந்து பாத்தீங்கன்னா பாகிய கும்பகத்தினால சித்திக்கிறது. ஆனா ஆந்தர கும்பகம் உங்களுக்கு சித்திச்சுது அப்படின்னா நீங்க வந்து இதுல வந்து தசமகா வித்யால எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அம்பாலோட உபாசனைகள்ல எல்லாத்துலயும் பிரதானமா சொல்றது ஆந்தர கும்பகம். பாகிய கும்பகம் வந்து பிரிஸ்கிரைப் எங்கேயுமே பண்ண மாட்டோம், அது புரிஞ்சுது. அப்ப ஆந்தர கும்பகம் தான் குண்டலினி சக்திக்கு உபயோகமா இருக்கிறது. அதுதான் குண்டலினியா பிராணசக்தி பராதேவதா நம்ம சொல்லுவோம். நம்மளுடைய வீரியம், வீரியத்தோட இந்த பிராணன் சேர்ந்து குண்டலியா பரிணமிக்குது. அப்ப அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனோட ஒண்ணு சேர்றது. அதனால வந்து நம்ம எல்லாரும் ட்ரை பண்றது எதை ட்ரை பண்ணணும் அப்படின்னா ஆந்தர கும்பகத்தை மட்டும் பண்ணணும். ஆந்தர கும்பகம் பண்றதுனால என்ன பெனிஃபிட் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா மனசு வந்து பாத்தீங்கன்னா ஸ்தம்பத்தை அடையும், மனசு ரொம்ப ஸ்திரத்தன்மையை அடையும். அதனால இதுக்கு ஏதாவது நெர்வ்ஸ் ப்ராப்ளம் ஏதாவது வருமா சுவாமி அப்படின்னு கேட்டா வரவே வராது. நீங்க ஆந்தர கும்பகம் பண்ணீங்கன்னா காத்து உள்ள இருக்கா, காத்து உள்ள இருக்கு, இல்ல பிராணன் உள்ள இருக்கு. அதனால உடம்புக்கு தேவையான ஆக்சிஜன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நெர்வ் சிஸ்டம் மூலமா நல்லா கிடைக்கிறதுனால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த மனப்பிரச்சனையோ இல்ல வந்து நெர்வ் சிஸ்டம் ப்ராப்ளமோ எதுவுமே சம்பவிக்காது. மனசு வந்து பாத்தீங்கன்னா ஸ்தம்ப பிராணாயாமம்னு பேரு. அதனால இது வந்து மனசு ரொம்ப ஸ்திரத்தன்மையை கொடுக்கும். சரி, இதுக்கு எது விரோதி சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா வெளியில விடணும்ன்ற வாயு இருக்குல்ல, வெளியில விட்டா என்னது, அதுக்கு பேர் வந்து ரேச்சகம். அப்போ இந்த பாகிய கும்பகம் ஆந்தர கும்பகம்ன்றது எதுக்கு விரோதி அப்படின்னு கேட்டீங்கன்னா வெளியில எக்ஸேல் பண்றதுக்கு விரோதி.
அப்போ ரேச்சகத்துக்கு விரோதி பாகி ஆந்தர கும்பகம், ஆந்தர கும்பகத்துக்கு விரோதி ரேச்சகம் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கணும். இதுக்கப்புறம் அங்கமே ஜெயத்துவம் கும்பகத்வய விரோதி இத்தியர்த்தக. சம்ஸ்கிருதத்துல வந்து பாத்தீங்கன்னா அனமே ஜெயத்துவம்னு எழுதியிருக்கு, அங்கமே ஜெயத்துவம் சம்ஸ்கிருதத்துல மாத்திக்கிங்க. அங்கமே ஜெயத்துவம்ன்றது என்னது அப்படின்னா, அங்கமே ஜெயத்துவம் உடம்பு கம்பனம் ஆகுது இல்ல, இந்த கம்பனம் ஆச்சுன்னா அது எதுக்கு விரோதி அப்படின்னு கேட்டீங்கன்னா கும்பகத்வய விரோதி இத்தியர்த்தக. நீங்க கும்பகம் பண்ணும் போது என்ன சொல்லுவோம் தெரியுங்களா? கும்பகம் நல்லா தெரிஞ்சுக்கணும், பிராணாயாமத்துக்கு சொல்ல போறோம். பாடி ஆடக்கூடாது. பாடி ஆடிச்சு அப்படின்னா என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஆத்தர கும்பகம் பண்றீங்கன்னு வச்சுங்க, உள்ள வந்து நிப்பாட்டுறீங்க. உள்ள வந்து நிப்பாட்டும் போது உங்களுக்கு வந்து பாடியில ஆக்ஷன் இருக்கக்கூடாது. அதனாலதான் முதல் ஸ்டெப்பே வந்து ஆசன சித்திக்கு அப்புறம்தான் பிராணாயாமத்துக்கு வரணும். ஆசனம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா கம்பனம் இல்லாம இருந்தாதான் ஆசன சித்தி. 1 மணி நேரம் நான் உட்கார்றேன் அப்படின்னா, 1/2 மணி நேரம் உட்கார்றேன்னா 1/2 மணி நேரமும் பாடி வந்து பாத்தீங்கன்னா அசையாம இருக்கும். அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா முத்திரைகளை கையில வைக்கிறோம், காலை வந்து பாத்தீங்கன்னா சரியான ஒரு போஸ்டர்ல கட்டி போடுறோம், உடம்ப வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா வைக்கிறோம், இந்த முதுகெலும்பு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரைட்டா இருக்கணும்ன்றது, ஷோல்டர் கரெக்டா இந்த பின்பக்கமா இருக்கணும். இதெல்லாம் எதுக்கு சொல்றோம் அப்படின்னா பாடி ஷேக் ஆகாம இருக்கணும். ஏன் சுவாமி கும்பகம் பண்ணும்போது பாடி ஷேக் ஆச்சுன்னா என்ன சுவாமி ஆகும் அப்படின்னா, இந்த வாயு வந்து என்ன பண்ணும், நீங்க பாடி ஷேக் ஆகும் போது வாயும் அசையும். இந்த வாயு அசைஞ்சதுன்னா என்ன பண்ணும்னா எங்கேயாவது ஒரு இடத்துல போய் லாக் ஆயிடும். பெரிய ப்ராப்ளம். லாக் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா அதை எடுக்கிறதுக்கு இங்க யோகிகளே யாரும் இல்லை. யாராவது வந்து பாத்தீங்கன்னா பிராணன் வந்து பாத்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல லாக் ஆயிடுச்சு அப்படின்னா அதை எடுக்கிறதுக்கு நார்மல் பிசிஷியனால முடியவே முடியாது. நியூரோ சர்ஜன்லாம் ஹெல்ப் பண்ணவே மாட்டாங்க, அவங்களுக்குலாம் தெரியவே தெரியாது. அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, பாடி பிராணாயாமம் பண்ணும் போது நல்லா வந்து பாத்தீங்கன்னா இது மட்டும்தான் அசையணும். கழுத்தை வந்து பாத்தீங்கன்னா மேல தூக்கணும், கழுத்தை கீழே பண்ணணும், இவ்வளவுதான். இந்த கை தான் அசையணும். இதை தவிர்த்துட்டு வந்து பாத்தீங்கன்னா பாடி வந்து இப்படி அப்படி ஷிவரிங்லாம் ஆயிட்டு இருந்துச்சு அப்படின்னா லாக் ஆகும். அப்படி லாக் ஆகும் போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரெயின் செல்ஸ் அட்டாக் ஆகும். இதெல்லாம் பெரிய ப்ராப்ளத்தை கொடுக்கும். அதனால அதை பண்ணக்கூடாது. பாடி ஷேக்கிங் இருக்கிறவங்க அந்தர் கும்பகத்தை கும்பகத்துக்கு விரோதி. சரி, அதே மாதிரி பாகியத்துல பண்ணினீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா பேரலைசிஸ் அட்டாக் வந்துடும். யாராவது வந்து பாத்தீங்கன்னா பாடி ஷேக்கிங் ஆகிட்டு பிராணாயாமம் பகிர் கும்பகம் பண்றாங்க அப்படின்னா பாகிய கும்பகம் பண்றதுனால ஒரு பகுதியே வந்து பாத்தீங்கன்னா பேரலைசிஸ் அட்டாக் வரும். அதனால பாகிய கும்பகத்துக்கும் ஆந்தர கும்பகத்துக்கும் விரோதி எது அப்படின்னா அங்கமே ஜெயத்துவம் சொல்லக்கூடிய பாடி ஷேக்கிங். அப்போ சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் நோச்வசன் நைவ நிஸ்வசாத் நைவ காத்ராணி சாலயேத் இது கும்பகே தன் நிஷேத ஸ்ரவணாத். ஒரு அருமையான வச்சனம் சொல்லப்பட்டிருக்கு. ந உச்வசே நேவ நிஸ்வசேனாத் நைவ காத்ராணி சாலயேத். உச்வாசம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா ந உச்வசேத். உச்வாசம்ன்றதுக்கு அர்த்தம் எக்ஸேல். எக்ஸேல் ந பண்ணல அப்படின்னா என்ன அர்த்தம்? எக்ஸேல் பண்ணாம இருந்தீங்கன்னா அதுக்கு என்ன பேரு? எக்ஸேல் பண்ணாம இருந்தீங்கன்னா அதுக்கு என்ன பேரு? ஆந்தர கும்பகம், உள்ள கும்பகம் பண்றது. அதே நேரத்துல நிஸ்வசன் இல்ல உச்வசன், முதல்ல உச்வசன் ந உச்வசன் நேவ, அதாவது வெளியில மூச்சை விடாம இருந்தீங்கன்னா உச்வாசம்னு பேரு. வெளியில எக்ஸேல் பண்ணாம இருந்தீங்கன்னா அதுக்கு பேரு கும்பகம் அப்படின்னு பேரு, ஆந்தர கும்பகம். அதுலயும் அதே மாதிரி நிஸ்வசன் அப்படின்னு, நிஸ்வசன் தானே வெளியில விடுறது. உச்வாசம், உச்வாசம்னா உள்ள இருக்கிறது, இன்ஹேல். முதல்ல இன்ஹேல், இன்ஹேல் பண்ணாம இருக்கீங்கன்னா அதுக்கு பேரு பாகிய கும்பகம். முதல்ல சொல்றது பாகிய கும்பகம். அதுக்கப்புறம் நிஸ்வசன் ஏவன்னா வெளியில விடுறது, அதுக்கு வந்து ஆந்தர கும்பகம். இந்த ரெண்டுத்திலையும் நயேவ நிச்சயமாக காத்ராணி, காத்ராணினா இந்த பாடியோட அங்கங்கள், பாடியோட அங்கங்கள் ஸ்னேச்சாலயேத் அசைக்க கூடாது. முக்கியமான விதி இது. இந்த விதமா யோக சாஸ்திரத்துல கும்பகே நிஷேத சிரவணாத், கும்பகத்தை பண்ணும்போது பாடி அசையக்கூடாது அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கிறது, ஸ்ருதி ஸ்மிருதிகள்ல சொல்லப்பட்டிருக்கு. அதனால கும்பகத்தை பண்ணும் போது அசையக்கூடாது. நிறைய விதிகள் இருக்கு. ஆனா நிறைய பேர் அதெல்லாம் ஃபாலோ பண்ணாம வந்து பாத்தீங்கன்னா டிராவல். நான் என்கிட்ட ஒரு சுவாமி ஒருத்தர் இருந்தார், ஒரு வக்கீல் ஒருத்தர் இருந்தார், சாமி இல்ல வக்கீல்.
அவர் என்ன பண்ணுவாரு, நடந்துகிட்டே கும்பகம் நான் வந்து பிராணாயாமம் பண்றேன், நடந்துட்டுலாம் பண்ணக்கூடாதியா அப்படின்னா கேட்க மாட்டாரு. அவர் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு இதையா பண்ணிட்டு இருக்காரு. நம்மளா நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா விதி விதானம் இல்லாம நடந்துகிட்டே பிராணாயாமம் என்ன பண்றீங்க அப்படின்னா பிராணாயாமம் பண்றேன்னு கிரிவலம் வந்துக்கிட்டு கூட கிரிவலம் வருவாரு. வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா நடந்துகிட்டே மூக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ அது மாதிரி பண்ணக்கூடாதியா, மூச்சு எங்கேயாவது போய் பிடிச்சிக்குயா, அதுக்கப்புறம் அதை ரிலீவ் பண்றதுக்கு நமக்கு வந்து தெரியவே தெரியாதுன்னு சொன்னா கேட்க மாட்டேன். அப்ப கும்பகத்தை வந்து பாத்தீங்கன்னா பண்ணணும் அப்படின்னா பாகிய கும்பகம் பண்ணணும்னாலும் ஆந்தர கும்பகம் பண்ணணும்னாலும் ஆசன சித்தி ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாடியை அசைக்க கூடாது. அதனால அங்கமே ஜெயத்துவம் கும்பகம் இரண்டிற்கும் விரோதி. அதுக்கப்புறம் அத ஏதே துக்காதயோ விக்ஷேபக சகபவந்தி. அத ஆகையினால் எத்தனை இருக்கு, துக்கம், தௌர்மனஸ்யம், அங்கமே ஜெயத்துவம், சுவாச பிரஸ்வாசம்ன்ற இந்த நான்கும் துக்காதயோ, இந்த துக்கம் சொல்லக்கூடிய இந்த நான்கும் விக்ஷேபை சகபவந்தி, மனசோட விக்ஷேபத்தோடு கூட உண்டாகின்றவைகள். மனசு அசைஞ்சதுன்னா சித்தம் விக்ஷேபப்பட்டுச்சுன்னா மொத்தம் இத்தனை ப்ராப்ளம்ஸும் வரும். அடிச்சா அதனால வந்து பாத்தீங்கன்னா விக்ஷேப சித்தஸ்ய பவந்தி இத்தியர்த்தம். விக்ஷேப சித்தத்திற்கு என்ன பண்ணுவோம், மொத்தம் 9 அந்தராயம் பிளஸ் 4 உபதிரவம், மொத்தம் 13 அந்தராயங்கள் எடுத்துக்கலாம். இந்த 13 மனசு யாருக்கெல்லாம் விக்ஷேபத்தை அடைதோ அவர்களுக்கெல்லாம் இது சம்பவிக்கும். ஏகாகிர சித்தத்துக்கு போறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல 70% இல்லாமல் போய்விடும். அப்ப நிறைய பேருக்கு யோகிகளுக்குள்ள நோயே வராதா சுவாமினா வரும். நான் 2 சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, பிரபல பிராரப்தம் அப்புறம் துர்பல பிராரப்தம் 2ஆ பிரிக்கிறோம். பிராரப்தத்தை எத்தனை பிரிக்கிறோம், பிரபல பிராரப்தம் துர்பல பிராரப்தம். இந்த பிரபல பிராரப்தம்ன்றது இப்ப நான் பண்ண பிராணாயாமத்துக்குலாம் எனக்கு சுகரே வரக்கூடாது. ரிஷிகேஷ்ல எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிசம்பர்ல வந்து டிசம்பர் ஜனவரி அந்த டைம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா காலையில மார்னிங் வந்து ஒரு 3:30 மணிக்கெல்லாம் எத்தனை கிளைமேட் எவ்வளவு தண்ணில இருக்கும், 1 டிகிரி இருக்கும், -1 1 அது மாதிரி தான் இருக்கும் அந்த இடத்துல. அந்த இடத்துல வந்து நான் என்னோட ப்ராக்டிஸ் எப்படி தெரியுங்களா இருக்கும், ட்ரெஸ் எல்லாம் அவுத்து போட்டு வெறும் கௌபீனத்தோட இருந்துட்டு தான் பிராணாயாமத்தை பண்ணி பாடி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தகன்னு ஹீட் அந்த அளவுக்கு ப்ரொடியூஸ் ஆகும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு வீரியமான பிராணாயாமம். பாடி அப்படியே காதுல இருந்து நெருப்பு வருங்க. உண்மையிலே லிட்டரலாக சொன்னா ஒரு டிகிரி வெளியில கிளைமேட் இருக்கும், 1 டிகிரி 0 டிகிரி இருக்கிற கிளைமேட்ல எனக்கு காதும் உடம்பும் அப்படியே தகிக்கும். இந்த பிராணன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து ஹீட்டை கொடுக்கும். மெதுவா நான் என்ன பண்ணுவேன், ஆரம்பிக்கும் போது ஸ்வெட்டர் போட்டிருப்பேன், ஷால் போட்டிருப்பேன், ஒரு மேலே ஒரு கம்பளி போட்டுட்டு ஆரம்பிப்பேன். அதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் ஒரு 2 ரவுண்டு போகும்போது மெதுவாக கம்பளியை தூக்கி வெளியில் போடுவேன். அதுக்கப்புறம் நல்லா இன்னும் போகும்போது மெதுவாக ஸ்வெட்டரை கழட்டிடுவேன். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 2 ரவுண்டு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா மெதுவாக இன்னர் கழட்டிடுவேன். அதுக்கப்புறம் கடைசியில் ஒரு 7-8 ரவுண்ட்லாம் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா மெயினுக்கு வரும்போது பாடியில் ஒன்றும் இருக்காது, வெறுமனே சுற்றி கிளைமேட் எப்படி இருக்குன்றீங்க, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பாடி தகி அப்படி. அப்போ அந்த அளவுக்கு பண்ணிக்கிட்டு இருந்தாலும் கூட இப்போ எனக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் வந்திருக்கவே கூடாது. ஆனால் பிரபல பிராரப்தம் அப்படின்னு ஒன்று இருந்துச்சுன்னா அந்த பிரபல பிராரப்தம் என்ன பண்ணுவோம், நீங்கள் எவ்வளோ பெரிய யோகியா இருந்தாலும் அந்த கருமத்தில் இருக்கிறது சம்பவிக்கும். இதே நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா துர்பல பிராரப்தம் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் பக்கத்துல வரவே வராது அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கணும். அப்போ இப்போ எனக்கு ரோகம் வருதே சுவாமி அப்படின்னா யோகிகளுக்கு ரோகம் வந்தாலும் கூட அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சித்தம் விக்ஷேபத்தை அடையாது. இப்ப என்னுடைய யோகா அபியாசம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தேகத்துல ரோகம் பண்ணுமா, பண்ணும், கண்டிப்பா பண்ணும். சுகர் இருக்கு, இது இருக்கு. நேற்று நைட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வேக்கப்பில் தான் இருந்து நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறது. வேலை என்ன வேலை அப்படின்னா பார்க்குறவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறது, இதுதான் வேலை. என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறது. 2 மணிக்கு 2:15 மணிக்கு முழிப்பு வந்துருச்சு அப்படின்னா 2:15 பார்த்துக்கிட்டே இருக்கிறது. மனசு என்ன நடந்துகிட்டு இருக்கு, அது பாடியில் என்ன சேஞ்ச் நடந்துகிட்டு இருக்கு, சுவாசத்தில் என்ன நடந்துகிட்டு இருக்கு, எல்லாத்தையும் வாட்ச்மேனாக இருந்துக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிறது. அப்போ எந்த ரோகம் வந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டே இருக்கிறது, ட்ரபிள் வந்தாலும் பார்த்துக்கிட்டே இருக்கிறது, எது நடந்தாலும் பார்த்துக்கிட்டே இருக்கிறதுல ஏதாவது ட்ரபிள் இருக்கா அப்படின்னா இந்த ரோகம் எல்லாமே ஆப்ஜெக்ட் ஆகிடுது.
இதே ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா என்னாச்சு, ஆரம்ப காலத்துல இருக்கும்போது ஏதாவது ஒரு ரோகம் வந்துச்சுன்னா அது நம்மளோட மனசை என்ன பண்ணிடுது, கொண்டுட்டு போயிருது. இந்த இதுல இருந்த யோகத்துல இருந்தே கொண்டுட்டு போயிருது. அப்ப நிறைய காலம் அபியாசம் பண்ண 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 ரோகமும் கூட உங்களுக்கு என்ன ஆயிடும், ஆப்ஜெக்டா போயிடும். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா பிருகதாரண்யத்துல ஒரு உபாசனை வச்சிருக்கு, வியாதி பிராமணம் அப்படின்னு பேர். அதுக்கு என்ன பேரு, வியாதி பிராமணம். வியாதியவே வந்து பாத்தீங்கன்னா பிரம்மம் என்று உபாசனை செய். வாக்கு பிரம்மேதி உபாசித, வாக்க பிரம்மம்னு உபாசனை பண்ணு. நாம பிரம்மேதி உபாசித்த, ஏதாவது ஒரு நாமத்தை எடுத்துக்கிட்டு பிரம்மம்னு உபாசனை செய். மனோ பிரம்மேதி உபாசித்த, மனசுல இருக்க தாட்ஸ் எல்லாத்தையும் பிரம்மம்னு உபாசனை பண்ணு. அதே மாதிரி பிராண பிரம்மேதி உபாசித்த, பிராணன பிரம்மம் என்று உபாசனை செய். அதே மாதிரி வியாதி பிரம்மேதி உபாசித்தன்னு ஒரு விதி வைக்குது. வியாதியையும் கூட வந்து பாத்தீங்கன்னா பிரம்மம் என்று உபாசனை செய்வாயாக. உபாசனை என்ன அர்த்தம், பார்க்கணும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நாமத்தை சொல்லணும், நாமத்தை பார்க்கணும், மனசோட தாட்டை பார்க்கணும், பிராணனை பார்க்கணும். அதே மாதிரி வியாதியையும் வந்து பாத்தீங்கன்னா பார்க்க வேண்டும். அப்ப ஒருத்தருக்கு நல்ல யோகா அபியாசம் ஆக 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 வியாதி சம்பவிச்சாலும் கூட அந்த வியாதியை பார்க்கிற சாமர்த்தியம் வந்துருச்சுன்னு வச்சுங்க, அதோட சிங்க் ஆக மாட்டீங்க. அப்ப உங்களுக்கு மனசு சஞ்சலமாகுமா, நீங்க தேகத்தோட மனசோட சிங்க் ஆனாதான் என்ன ஆகும், அதுல இருக்கிற அதோட பிரச்சனைகள் எல்லாம் உங்களை பாதிக்கும். நீங்க அதை பார்க்கிற சாமர்த்தியம் உங்கள்ட்ட மெதுவா கொண்டுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா, மனசு என்ன இது, இந்த தேகம் என்ன வந்தாலும் ரோகம் வந்தாலும் இந்த மனசு மூலமா நீங்க பாக்குறீங்கன்னு வச்சுங்க, சிங்க் ஆகுன்னு வச்சுங்க. அப்ப மனசுல விக்ஷேபம் உண்டாகுமா, உண்டாகாதா, உண்டாகும். ரோகம் வந்தாலும் மனசு வந்து பாத்தீங்கன்னா பார்த்துக்கிட்டே இருக்கும். எது சம்பவிச்சாலும் அந்த சித்தம் வந்து பாத்தீங்கன்னா பார்த்துக்கிட்டே இருக்கிற சாமர்த்தியம் உண்டாகுது. இதோட ஐடென்டிஃபை பண்ணும்போது நமக்கு விக்ஷேபங்கள் எல்லாம் உண்டாகுது. இது எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னா ஆரம்ப காலத்துல இருக்க சாதகர்களுக்கு இது எல்லாம் சம்பவிக்கும். இப்போ மெதுவா மெதுவா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை எல்லாத்தையும் போக்குறதுக்கு என்ன சுவாமி பண்ணணும் அப்படின்னா, ஒரே ஒரு மாத்திரை. பலவிதமா இதுக்கெல்லாம் உபாயங்கள் இருந்தாலும் தனித்தனியா உபாயங்கள் சொல்லியிருக்கேன். அந்தராயங்கள் எல்லாத்துக்கும் தனித்தனியா உபாயம். என்ன, இந்த துக்கத்துக்கு என்னது, துக்கத்துக்கு நான் போன கிளாஸ்ல 9 அந்தராயங்களுக்கு என்ன சொல்யூஷன் சொல்லிட்டேன். இப்ப இதுக்கு என்ன லௌகிகமான உபாயங்கள் என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, துக்கத்துக்கு வந்து என்ன பண்ணணும், சாங்கிய காரிக்கால வந்து சொல்றோம். என்ன துக்கத்துக்கு காரணம், ஆத்தியாத்மிக துக்கம். ஆத்தியாத்மிகத்துக்கு பிரச்சனையே இல்லையே, கண்டங்கத்திரிலேயே எம் வச்சிருக்கேன் நான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாலிச்சாதி வடகம் வச்சிருக்கேன், இருக்கா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கிளாஸ் எடுக்கும்போதே கொஞ்சோண்டு லேகியத்தை எடுத்து உள்ளே போட்டுக்கிட்டு தான் இந்த கண்டங்கத்திரி லேகியம், ஆடுதோடா, கண்டந்தத்திரி இதெல்லாம் இருக்கு. ஒரு பக்கம் ஆயுர்வேதிக்கு, ஒரு பக்கம் நாட்டு மருந்து வச்சிருக்கோமா, இன்னொரு பக்கம் அலோபதியும் வச்சிருக்கேன். எடுத்து டம்னு எடுத்து உள்ள போட்டுக்கிட்டு கிளாஸ் எடுக்க வேண்டியிருக்கா. சிம்பிள். நம்ம இந்த லோகத்துல இருக்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆத்தியாத்மிகத்துல தேகத்துக்கு வர ரோகத்தை எல்லாத்தையும் என்ன பண்றோம், மருந்து சாப்பிட்டு, மருந்து மாத்திரை சாப்பிட்டு என்ன பண்றோம், அதை இது பண்றோம் சொல்யூஷன். அதே மாதிரி மானசீக துக்கம் வரும்போது என்ன பண்றோம், பிடிச்சதெல்லாம் அடையணும். அதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணி அடையணுமோ அந்த அளவுக்கு அடைஞ்சிங்க அப்படின்னா மானசீக துக்கம் எல்லாம் கம்ப்ளீட் ஆகும். பிடிக்காததை தூக்கி போட்டுருங்க, பிடிச்சதை எப்படியாவது என்ன விலை கொடுத்தாவது வாங்குங்க, வாங்கி என்ஜாய் பண்ணுங்க. அப்போ ஆத்தியாத்மிக துக்கத்தை நிவர்த்தி பண்ண முடியும். மருந்து மாத்திரைகள், அப்புறம் இஷ்டப்பட்ட வஸ்துக்களை அடைதல், அது மூலமா ஆத்தியாத்மிக துக்கத்தை நிவர்த்தி பண்ண முடியும். ஆதி பௌதிக துக்கம் எது, மற்ற ஜீவராசிகள். அதுக்காக தானே நம்ம எல்லாம் வீடு கட்டுறோம். கொசு வந்துடக்கூடாது, மொஸ்கிட்டோ நெட்டு போட்டு வச்சிருக்கோம், எல்லா இடத்துலையும் மொஸ்கிட்டோ நெட்டு. அதுக்கப்புறம் எல்லாம் இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு போலன் எனக்கு ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா அலர்ஜி. என்னோட வீட்டுக்குள்ளே வந்தாவே எனக்கு வந்து சுற்றி இருக்கிற மரங்கள், இந்த மரங்கள்ல இருந்து ஏதோ ஒரு மகரந்தம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அலர்ஜியாக இருக்குது. வீட்டுக்குள்ளே வந்தனாவே எனக்கு வந்து இருமல் வந்துடும். அப்போ என்ன அர்த்தம், இதே ஃபாரின்ல இருந்தேன் அப்படின்னா நல்லா வசதியாக இருந்தோம் அப்படின்னா, யூஎஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் பியூரிஃபையர் வச்சுருக்காங்க எல்லா இடத்துலையும், நிறைய இடத்துல. அப்போ வீட்டுக்குள்ளார வந்து ஏர் பியூரிஃபையர் வச்சிங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளம் வரவே வராது. நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ரூம் எல்லாம் க்ளோஸ் பண்ணி இருந்தோம்னா பக்கத்துல இருந்து சவுண்டு வராது, சவுண்ட் ப்ரூஃபாக வச்சுங்க. வீட்டில இருந்து மற்ற ஜீவராசிகள்லாம் வராமல் இருக்கிறதுக்கு பெரிய காம்பவுண்டாக கட்டுங்க. நாய் வரக்கூடாது, திருடம் வரக்கூடாது, எந்த மனுஷனும் உங்களை வந்து தொந்தரவு பண்ணாத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்க அதுக்கேற்ற மாதிரி. ஆதி தெய்வீகத்துக்கு என்ன பண்ணலாம், நல்லா வந்து வெயில் அடிக்குது, ஏசியை போட்டுங்க, நல்லா மழை பெய்யுது, நல்ல வீடு கட்டி நல்லா ஒழுகாத வீடாக வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, நம்ம மனுஷங்க எல்லாம் பண்ணுறோம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆத்தியாத்மிக, ஆதி தெய்வீக, ஆதி பௌத்திக, இந்த 3 துக்கத்துக்கும் லௌகிகமான சொல்யூஷன் நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கோம்.
இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தௌர்மனசியம். மனசு வந்து வாட்டத்துக்கு என்ன காரணம்? அடைய முடியாத போறது தானே காரணம். அடைங்க எப்படியாவது அடிச்சு பிடிச்சி வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆசைப்பட்டது எல்லாத்தையும் அடைஞ்சிங்கன்னா மனசு வாட்டமே இருக்காது. எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா போகத்திலே இருங்க. கடனை வாங்கியாவது வந்து பாத்தீங்கன்னா நெய்யை சாப்பிடுங்க, நல்லா ஆனந்தமா இருங்க, சந்தோஷமா இருங்க. அடிச்சு பிடிச்சாலும் சந்தோஷமா இருங்க. நம்ம மனசு வாடக்கூடாது, மற்றவங்க மனசு வாடலாம். அதனால வந்து பாத்தீங்கன்னா நல்ல மனசு வாடாம வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது வந்து அங்கமே ஜெயத்துவத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல லேகியம் கிடைக்குது. நல்ல லேகியத்தெல்லாம் வாங்கி சாப்பிடுங்க. லேகியத்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த என்ன லேகியம், அஸ்வகந்தா லேகியம் எல்லாம் சாப்பிட்டீங்க அப்படின்னா சிட்டுக்குருவி லேகியம், அஸ்வகந்தா லேகியம், நிறைய சலாஜித்த ஏதோ ஒரு இதெல்லாம் கிடைக்குது. நிறைய இது சிலாஜித், சிலாஜித் அது ஊர்ல தங்க பஸ்மம் சாப்பிடுங்க. ஊர்ல ஏகப்பட்ட மருந்து இருக்கு. எல்லாத்தையும் சாப்பிட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த அங்கமே ஜெயத்துவத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நரம்பு தளர்ச்சி அதெல்லாம் வராம வந்து பாத்துங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ப்ராசஸ் சுவாச பிரசுவாசம், நல்ல பால், நல்ல புரோட்டீன் இருக்க ஃபுட் எடுங்க. பால் வந்து பாத்தீங்கன்னா பால், நெய், இதை ரெண்டுத்தையும் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல வீரியமான இந்த பிராணசக்தி அதிகமாகும். அந்த பிராணசக்தி அதிகமாகிற மாதிரி ஃபுட் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சுவாச பிரசுவாசம் நார்மல். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லௌகிகமான உபாயம். அப்போ 9 அந்தராயங்களுக்கு உபாயம் இருக்கு, இந்த 4 அந்தராயங்களுக்கும் உபாயம் இருக்கு. ஆனா இது எல்லாம் லௌகிகமானது, தனித்தனியா பண்ண வேண்டியிருக்கு. இது எல்லாத்தையும் ஒரே டோஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரே சாதனையில போக்கணும் அப்படின்னா ஆச்சாரியார் வரார் 32வது சூத்திரம். அவதாரிக்கா பாரு 32வது சூத்திரம். இத்தம் அந்தராயான், அந்தராயன் இருக்கு, அந்தராயான்னு போட்டுங்க. இத்தம் அந்தராயான் உத்துவா. இந்த 2 சூத்திரங்கள்ல 30, 31ல அந்தராயங்களை பத்தி பேசிட்டு சொல்லிவிட்டு 9 + 4 13 அந்தராயங்கள், பிரதிபட்சங்கள் யோகத்துக்கு, அவைகளை சொல்லிவிட்டு தே கஸ்மாத் நாசனியா இது, யாராவது கேட்டாங்கன்னா அபேக்ஷாயாம், யாராவது கேட்கிறாங்க சுவாமி இந்த 14 அந்தராயங்களையும் நாசம் பண்றதுக்கு ஏதாவது உபாயம் இருக்கா அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா இது அபேக்ஷாயாம் பூர்வோக்தம். அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம சொல்லியாச்சு. எங்க 23வது சூத்திரத்துல சொல்லியிருக்கோம். 23வது சூத்திரம் என்ன சொன்னீங்க? ஈஸ்வர பிரணிதானாதிவா. என்ன பாருங்க, இந்த யோக சூத்திரம் வந்து பக்தி சூத்திரம் மாதிரி ஆயிப்போச்சு பாருங்க. என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா 13 அந்தராயங்களையும் நாசம் செய்யக்கூடிய ஒரே உபாயம் ஈஸ்வரனை சரணாகதி பண்றதுதான் அப்படின்னு பூர்வோக்தம்னு என்ன அர்த்தம்? 23வது சூத்திரத்திலேயே முன்னாடியே சொல்லியாச்சு. எது சொல்லிச்சு? ஈஸ்வர பிரணிதானம் ஏவ, ஏவகாரம் போட்டிருக்கு. ஏவனா இதுதான் நிச்சயமா இந்த 13 அந்தராயங்களையும் நாசம் செய்யக்கூடியது ஈஸ்வரனை சரணாகதி பண்றது மட்டும்தான் அப்படின்னு அஸ்மின் நாசே ஸ்மாரயதி. இந்த 13 அந்தராயங்களோட நாச விஷயத்தில், அவைகளை போக்குகின்ற விஷயத்தில் என்ன பண்ணுது? நினைக்கப்படுகின்றது. அதுக்காக ஆச்சாரியர் என்ன பண்றார்? 32வது சூத்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார். இந்த சூத்திரம் என்னன்னா 23ல இருந்து 32 வரைக்கும் ஒரு பேக்கேஜ். இந்த பேக்கேஜை வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்றதுக்கு, உபசம்ஹாரம் பண்றதுக்காக இந்த 32வது சூத்திரம் சொல்லப்படும். என்னன்னு வந்துருங்க. தத் பிரதிஷேதார்த்தம் ஏக தத்துவாபியாசஹ, தத் பிரதிஷேதார்த்தம், தத் பிரதிஷேதார்த்தம் ஏக தத்துவாபியாசஹ, தத் பிரதிஷேதார்த்தம் ஏக தத்துவாபியாசஹ. தத்து பிரதிஷேதார்த்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்? தத்துன்றதுக்கு அர்த்தம் தத்து அந்தராயாக, அந்த அந்தராயங்கள் யோக மார்க்கத்துல உண்டாகக்கூடிய அப்டக்கிள்ஸ், அதான் தத்துன்ற சப்தம். எத்தனை அந்தராயங்கள்? 9 + 4 மொத்தம் 13 அந்தராயங்கள். அதுதான் தத்துன்ற சப்தத்துல சொல்லப்படுது. அந்த அந்தராயங்கள் பிரதிஷேதார்த்தம், அந்த அந்தராயங்களை பிரதிஷேதம் செய்வதற்காக, நன்றாக நாசம் செய்வதற்காக, அவைகளை நன்றாக நீக்கிக் கொள்வதற்காக என்ன பண்ணணும் அப்படின்னா ஏக தத்துவ, ஏகத்துவன் இருக்கு சம்ஸ்கிருதத்துல பதார்த்தம் எழுதும்போது ஏக தத்துவன் எழுதும். ஏக தத்துவ அபியாசக. ஏக தத்துவம்னா என்ன அர்த்தம்? ஒரே தத்துவத்தை தொடர்ந்து அபியாசம் செய்தல்.
ஒரே தத்துவத்தை தொடர்ந்து அபியாசம் பண்றது மூலமா இந்த 13 தடைகளையும் அந்தராயங்களையும் என்ன பண்ணலாம், நாசம் செய்யலாம். என்னது ஏக தத்துவம் அப்படின்னா ராம் ராம் ராம், அதுவும் ஏக தத்துவம் தான். ஓம் நமோ நாராயணாய, அதுவும் ஏக தத்துவம் தான். எல்லாம் ஏக தத்துவம் தான். ஏதாவது ஒரு மந்திர ஜபத்தை பிடிக்கிறது. ஆனா இருக்கிற மந்திரங்கள் எல்லாம் பெரிய மந்திரம் எது, பெஸ்ட் பெஸ்ட் பெஸ்ட்னு பார்ப்போமா? எனக்கு எல்லாம் எது வாங்கினாலும் எனக்கு ஹையர் எண்டு வாங்கணும். எனக்கு எல்லாத்துக்கும் அதுன்னு ஆசை. ஒரு கார் வாங்கினா கூட பார்த்தீங்க அப்படின்னா அதுல ஹையர் எண்டு இது, நம்ம மாருதியில ஹையர் எண்டு இது அப்படின்னு பார்க்கணும். அப்ப எந்த கார் வாங்கினாலும், ஃபோன் வாங்கினா சாம்சங்ல ஹையர் எண்டு எது, ஆப்பிள் போன்ல ஹையர் எண்டு எது, எல்லாத்தையும் பார்க்கறோம்ல. அப்ப அதே மாதிரி மந்திரங்கள்ல பாத்தீங்கன்னா ஹையர் எண்டு எது, இருக்கிற மந்திரத்திலே சிரேஷ்டமானது இது. ராம் மந்திரம் இருக்கு, கிருஷ்ண மந்திரம் இருக்கு, எல்லாம் இருக்கு. இருந்தாலும் கூட நேதிஷ்டதமம், மந்திரங்கள்லயே மந்திர ராஜம் அப்படின்னு பேர். மந்திரங்கள்லயே ராஜா இருக்கிறதுலயே பாத்தீங்கன்னா பெஸ்ட் மந்திரம் எது அப்படின்னா ஏததாலம்பனம் சிரேஷ்டம், ஏததாலம்பனம் பரம், ஏததாலம்பனம் ஞாத்வா பிரம்மலோகே மஹீயதே ஓம் இத்யேதத். எதுப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கிறதுலயே சிறந்த ஆலம்பனம் சாதனம் எது அப்படின்னா ஓங்காரம். அதனாலதான் பாத்தீங்கன்னா சமாதி பாதத்துல சமாதிக்கு முதல் உபாயம் எது அப்படின்னா ஓங்காரத்தை முதல்ல வச்சிருக்கு. அப்ப ஏக்க தத்துவம்ன்றதுக்கு அர்த்தம் பாத்தீங்கன்னா இப்ப சாஸ்திரத்தை தொடர்ந்து படிக்கிறீங்கல்ல, டெய்லி கிளாஸ்க்கு வந்துட்டு இருக்கீங்கன்னா அதுவும் ஏக்க தத்துவ அபியாசம். என்ன தத்துவம்? பிரம்ம தத்துவம் தானே. பிரம்மத்தை தானே டெய்லி ஆத்மாவை பிரம்மத்தை தானே நம்ம திரும்ப 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 அபியாசம் பண்றோம். இதுவும் அபியாசம் தான். சாஸ்திர அபியாசமும் கூட ஏக்க தத்துவ அபியாசம் தான். ஆனாலும் பாத்தீங்கன்னா இங்க உபாசனையா இருக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம், ஏக்க தத்துவம்ன்றதுக்கு அர்த்தம் இந்த பிரகரணத்துல 23 to 32 வரைக்கும் சொல்லப்படுறது இது ஓங்கார உபாசனம். அப்ப ஓங்காரம் தான் ஏக்க தத்துவம் நம்ம எல்லாத்துக்கும். இப்ப என்கிட்ட யாரெல்லாம் வேதாந்தம் படிக்கிறாங்களோ, யாரெல்லாம் யோகம் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு நான் சொல்றது ஒரே ரெண்டு சாதனை தான் சொல்ல போறேன். ஒண்ணு பாத்தீங்கன்னா ராமர் சொன்னது, ஒண்ணு ஓங்காரம் ஏக்க தத்துவ அபியாசம், ரெண்டாவது பாத்தீங்கன்னா பிராணாயாமம். இந்த 2 தான் பாத்தீங்கன்னா சிரேஷ்டம். இந்த யோக சாஸ்திரத்திலயும் 2 தான் வைக்க போகுது. இதுல பாத்தீங்கன்னா சில பேர் வெறும் பிராணாயாமத்தை பண்ணிட்டு இருந்தாலும் கூட அதுவும் ஏக்க தத்துவ அபியாசம் ஆயிடும். ஆனா தொடர்ந்து பண்ணணும். அப்ப இங்க சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா ஏதாவது ஒரு தத்துவத்தை பாத்தீங்கன்னா தொடர்ந்து அபியாசம் பண்றது மூலமா அந்தராயங்கள் எல்லாமே நாசத்தை அடைகின்றன. சொல்லியாச்சு. டீக்காக்க ஆச்சாரிய சொல்றார், தேஷாம் சோபத்ரவானாம் ச உபத்ரவானாம் சோபத்ரவானாம் பேர். உபதிரவங்களோடு கூடியிருக்கின்ற தேஷாம் விக்ஷேபானம். உபதிரவம்னா என்ன அர்த்தம்? ரொம்ப உபதிரவமா இருக்கேன்னா தொந்தரவுன்னு அர்த்தம், ரொம்ப டிஸ்டர்ப்னு அர்த்தம். இந்த 13 அந்தராயங்களும் நம்ம யோக மார்க்கத்துல என்ன பண்ணுது, ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. டிஸ்டர்ப் பண்றதுக்கு பேர் தான் உபதிரவம்னு பேரு. உபதிரவத்தோடு கூடி, இப்ப பாருங்க எனக்கு கிளாஸ் எடுக்கும் போது அப்பப்போ இருமல் வந்துச்சுன்னா உபதிரவம் தானே, அன்வான்டா பாத்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்கு. அப்போ பாத்தீங்கன்னா ஜபம் பண்ணிட்டு இருக்கும் போது இருமிக்கிட்டேன்னா எப்படி ஜபம் பண்ண முடியும்? அனுஷ்டானத்தை பண்ண முடியாது. அப்போ எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு உபதிரவத்தை யோக மார்க்கத்தில் கொடுக்கக்கூடியவை. அந்த விக்ஷேபங்களுக்கு, விக்ஷேபம்னாலும் உபதிரவங்கள்னாலும் எல்லாம் ஒண்ணுதான். ஏன்னா சித்தத்தோட விக்ஷேபத்தோடு சேர்ந்துதான் இந்த அந்தராயங்கள் சம்பவிக்கின்றன. அதான் விக்ஷேப சகபுவகான்னு சொல்லி இந்த 13 அந்தராயங்களும். இப்ப எனக்கு என்ன மனசு தோணிருக்கோம், சனியன் சும்மா பாடம் எடுத்துட்டு இருக்கும்போது நடுவில் டிஸ்டர்ப் பண்ணிட்டே வருமா வராது. மனசு பாத்தீங்கன்னா எரிச்சல் ஆகுது இல்ல, கேட்கறவங்களுக்கு எரிச்சல் ஆகுது. சுவாமி உங்களுக்காக பிரார்த்தனை பண்றோம் சாமின்னு என்ன கிளாஸ் முடிஞ்சோன்னு 2 பேர் மெசேஜ் அனுப்புவாங்க. எனக்கு ஐயோ என்னடா இது தப்பா போயிட்டு இருக்கு, இதெல்லாம் பிராரப்தம் அனுபவிச்சுதான் ஆகணும். அது இதுக்கு நீங்க பிரார்த்தனை பண்றீங்க. நிறைய பேர் ஃபோன் பண்ணி சாமி உங்களுக்கு நாங்க பிரார்த்தனை பண்றோம். ஐயோ சாமி இதெல்லாம் பொய்ன்னு தானே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இப்ப எனக்கு இருமும் போதே என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐயோ இதுக்காக 2 பேர் ஃபோன் பண்ணுவாங்களே அப்படின்னு எனக்கு சித்தம் விக்ஷேபமாகும். அப்ப அந்த ஒரு சின்ன ட்ரபிள் வரும்போதே பாத்தீங்க அப்படின்னா சித்தம் என்ன பண்ணுது, 4 விதமான தாட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஒரு தாட் போயிட்டு இருக்கும் போதே அதுக்கு நடுவுல ஒரு இருமல் வந்தாவே நமக்கு சித்தம் விக்ஷேபத்தை அடையுது. இது மாதிரி 13 அந்தராயங்கள் வரும்போதும் சித்தம் என்ன பண்ணும், விக்ஷேபத்தை அடையும். அப்ப விக்ஷேபத்தை தனியாவும், விக்ஷேபம்னு அர்த்தம் மனச்சஞ்சலம்,
மனச்சஞ்சலத்தை தனியாவும் அந்தராயங்களை தனியாவும் செப்பரேட் பண்ண முடியாது. அந்தராயங்கள் இருந்தா சித்தம் விக்ஷேபத்தையும் அடையும். ரெண்டு இன்பில்டா இருக்கிறது, சேர்ந்து சேர்ந்து இருக்கிறது. அயுத்த சித்தம்னு பேர், இதுக்கு பேர். ஒன்னை விட்டு ஒன்னு இருக்காது, ரெண்டும் சேர்ந்துதான் இருக்கும். அதனால்தான் விக்ஷேப சகபுவகா அப்படின்னு போட்டிருக்கு. 13 அந்தராயங்கள் சம்பவிக்கும் போது கூட கூடவே என்ன பண்ணும், சித்தம் விக்ஷேபத்தை அடையும். இந்த விக்ஷேபங்கள் வினாசார்த்தம். இந்த விக்ஷேபங்களை எல்லாத்தையும் அந்தராயங்களோடு சேர்ந்து இந்த விக்ஷேபங்களை வினாசார்த்தம், வினாசார்த்தம்னா நாசம் பண்றதுக்கு, ஸ்பெஷலா நாசம் பண்றதுக்காக ஏக தத்துவசிய. யார் ஏக தத்துவம்? ஒரே தத்துவம் தான், ஈஸ்வரஸ்ய சொல்லிட்ட. ஒரே தத்துவம் என்னது? ஈஸ்வரன் தான். அந்த ஈஸ்வரனுக்கு பாத்தீங்கன்னா அபியாசக கர்த்தவிய. அந்த ஈஸ்வரனை அபியாசம் செய்ய வேண்டும். ஈஸ்வரனை அபியாசம் பண்றதா என்னங்க இது? ஈஸ்வரன் தான் ஏக தத்துவம். அந்த ஈஸ்வரனை எப்படி அபியாசம் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா கீதால சொல்லுவார் தெரியுங்களா? தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாம் அனுஸ்மர யுத்ய. 8th சாப்டர்ல பாத்தீங்கன்னா சொல்ற, எல்லா காலத்திலையும் மன்மனாபவ மத் பக்தோபவ மத்யாஜீபவ மாம் நமஸ்குரு. உளுந்து 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 நமஸ்காரம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. திரும்ப 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 அவரை நினைச்சுக்கிட்டே இருக்கிறது. சுவாமி, அவரை நினைக்கிறதுக்கு ஏதாவது நல்ல உபாயம் இருக்கா சுவாமி? ஓமித்யேகாக்ஷரம் பிரம்ம வியாகரன் மாம் அனுஸ்மரன். கீதால சொல்ற, ஓம் என்ற இந்த ஏகாட்சரம் தான் பிரம்ம. பிரம்மன் என்ன அர்த்தம்? ஈஸ்வரன். அதனால என்ன பண்ணணும்? ஓமித்யேகாட்சரம் பிரம்ம வியாகரன். வியாகரன் என்ன அர்த்தம்? உச்சாரையன். என்ன உச்சாரணம்? ஒண்ணு வெளியில சொல்லணும், இல்லைன்னா உள்ள சொல்லணும். உள்ள சொன்னீங்கன்னா மானச ஜபம், வெளியில சொன்னீங்கன்னா வாக்கு ஜபம். இத மனசுலயோ இல்ல வெளியிலயோ உச்சரிச்சுக்கிட்டே உச்சாரையன் வியாகரையன் மாமனுஸ்மரன். எப்படி? தத் ஜபஹ தத் அர்த்த பாவன. அந்த ஜபத்தை ஓங்காரத்தை சொல்லணும், கூடவே என்ன பண்ணணும்? அதோட அர்த்தமா இருக்கிற ஈஸ்வரனை நினைக்கணும். அப்ப என்ன பண்ணணும்? அந்த ஓங்காரத்தை பாத்தீங்கன்னா சரணாகதி பண்ணணும். ஏக தத்துவம் என்னது? ஈஸ்வரன் தான் ஏக தத்துவம். அவரோட பேரை திரும்ப 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 சொல்லி அவரையே பாவிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு பேரு ஏக தத்துவ அபியாசம். இதை பாத்தீங்கன்னா கர்த்தவ்யா. யாராவது சமாதி வேணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, இந்த அந்தராயங்கள் எல்லாத்தையும் நாசம் பண்ணணும் யோக மார்க்கத்துலன்னு நினைச்சீங்க அப்படின்னா, இதுதான் செய்ய வேண்டியது. கர்த்தவியம்னு அர்த்தம் செய்யத்தக்கது, செய்ய வேண்டும், அவசியம் செய்ய வேண்டும். அதான் கர்த்தவியம்னு பேர். அப்ப இந்த அளவுக்கு சதாசிவ பிரம்மேந்திரர் எழுதியிருக்காருல்ல, அப்ப நீங்களும் நானும் ஓங்காரத்தை பண்ணாம இருக்கலாமா? சாய்ஸ் இருக்கா சுவாமி? சாய்ஸ்லாம் இல்லை, சாய்ஸ் இல்லவே இல்லை. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் இந்த யோகா, யாரெல்லாம் யோக சூத்திரம் கேட்க ஆரம்பிக்கிறீங்களோ, யாரெல்லாம் பகவத்கீதை கேட்க ஆரம்பிக்கிறீங்களோ, சரணாகதி பண்ணிட்டேன் சரணாகதி பண்ணிட்டேன்னு பாத்தீங்கன்னா ஊரெல்லாம் சொல்லிட்டு இருக்க கூடாது. சரணாகதி எப்படி பண்றது? சதா காலமும் மையர்ப்பித மனோபுத்தி. கீதால சொல்ற, மையர்ப்பித மனோபுத்தி, என்னிடத்திலேயே புத்தியையும் மனசையும் அர்ப்பணம் செய்தவனாக. அதுக்கு என்ன சுவாமி பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அபியாச யோக யுக்தேன சேதசா நான்யகாமினா. கீதால 8th சாப்டர்ல சொல்றார், அபியாச யோகத்தினால் சித்தத்தால் வேற ஒன்றை எதையும் என்ன பண்ண நினைக்காம, நான்யகாமினா வேற பக்கம் சித்தம் வேற பக்கம் போகாம சதா காலமும் சித்தத்தை என்ன பண்றது? ஈஸ்வரனிடத்திலேயே அபியாச யோகத்தை பண்றது. அபியாச யோகம்னு என்ன அர்த்தம்? ஒரே தத்துவத்தை தொடர்ந்து தைலதார மாதிரி நினைக்கிறதுக்கு பேரு அபியாச யோகம். கீதால வரப்போகுது. நான் இங்க பேசுறதெல்லாம் 8th சாப்டர்லயும் 6th சாப்டர்லயும் 18th சாப்டர்லயும் 12th சாப்டர்லயும் 4 இடத்துல சொல்ல போறேன். 6th சாப்டர்ல, 8th சாப்டர்ல, 12th சாப்டர்ல, அதுக்கப்புறம் 18th சாப்டர், 4 இடத்துல இந்த யோகம் அப்படியே வரப்போகுது. அபியாச யோகம். கீதால பாத்தீங்கன்னா அபியாச யோகம் அபியாச யோகம்னு குறைஞ்சபட்சம் பாத்தீங்கன்னா ஒரு 7-8 இடத்துல சொல்ற. அப்ப பாத்தீங்கன்னா அபியாச யோகம்னு என்ன அர்த்தம்? தொடர்ந்து ஓங்காரத்தையே தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறதா அபியாச யோகம். நம்ம எல்லாம் அதை கண்டிப்பா செஞ்சே ஆகணும். ஏதத்து உக்தம் பவதி. இந்த விஷயம் பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கிறது எங்க? ஏக தத்துவ கோச்சர மனோவிருத்தி பிரவாக அனுகூலோ யத்னோ அபியாசம். அபியாசத்துக்கு என்ன லட்சணம் சுவாமி? தைலதார மாதிரி
ஒரே தாட் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் அபியாசம்னு பேர். ஆயிடுச்சா? ஆச்சாரியர் சொல்றார் ஏதது உக்தம் பவதி. இந்த அபியாசம்னா என்னன்னு சொல்லப்பட்டிருக்கு. என்னது? ஏக தத்துவ கோச்சர மனோவிருத்தி. மனசோட விற்த்திகள் இருக்குல்ல, அது வந்து பாத்தீங்கன்னா ஏக தத்துவத்தையே பிடிச்சுக்கிட்டு, கோச்சரம்ன்றதுக்கு அர்த்தம் பிடிக்கிறதுன்னு அர்த்தம், ஆலம்பனம்னு அர்த்தம். ஒரு கிரீப்பர் இருக்கு, ஒரு கிரீப்பர் என்ன பண்றோம், மெதுவா வெத்தலை கொடி இருக்கு, இந்த வெத்தலை கொடியை எடுத்து என்ன பண்றோம், ஒரு நல்ல ஒரு போல்ல சுத்தி விட்டோம் அப்படின்னா அது பாட்டுக்கு மேல் நோக்கி போயிட்டே இருக்கும். இதே காரியத்தை இந்த மனோவிருத்தி என்ன பண்ணுது அப்படின்னா ஃப்ளட்டு மாதிரி கண்ட விஷயத்துக்கு போகுது. இந்த கண்ட விஷயத்துக்கு போயிட்டு இருக்க மனசு செதறி போன மனசு. இந்த செதறி போற மனசை என்ன பண்ணணும், ஓம் 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 ஓம்னு இந்த மனோவிருத்திகளை எல்லாத்தையும் ஏக்க தத்துவ கோச்சரம், ஒரே தத்துவத்துல கட்டி போடுறது. கோச்சரம்ன்றதுக்கு அர்த்தம் தழுவ பண்றது, சுத்தி விடுறது. இதுலயே சுத்திக்கிட்டு இருக்கிறோம், ஓம் 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 ஓம்னு சுத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி பண்ணி பிரவாக மனோவிருத்தி பிரவாக அனுகூலம். இந்த மனோவிருத்தி வந்து பாத்தீங்கன்னா ஓம் 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 ஓம்னு ஒரே பிரவாகமா போகணும், ஓங்கார பிரவாகமா போகணும். அது மாதிரி அனுகூலம், அதுக்கு ஏத்த மாதிரியான அனுகூலமான எத்தனம். அந்த ஓங்கார பிரவாகம் தொடர்ந்து ஓங்கார பிரவாகம் போறதுக்கு நம்ம என்னெல்லாம் முயற்சி பண்றோமோ, நல்ல பிரயத்தனம் பண்றோமோ, அந்த பிரயத்தனத்துக்கு பேரு அபியாச. என்ன பிரயத்தனம் பண்ணுவோம், முதல்ல எந்திரிச்சோன்னு காலையில எந்திரிச்சு ஒரு 10 பிராணாயாமத்தை ஒரு ஆசனத்துல குளிச்சுட்டு நல்லா ஸ்நானம் பண்ணிட்டு, நிறைய பேர் கேட்கறாங்க சாமி குளிக்காம பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்க. நம்ம எங்கெல்லாம் மனசு வந்து பார்த்தீங்கன்னா லூப் லைன் தேடிட்டு பாருங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா குளிக்கிறது எதுக்கு தெரியுங்களா, சத்துவ குணத்துக்காக தான் குளிக்கிறதே. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சுடுதண்ணி போட்டு குளிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க தூங்கிடுவீங்க. ஏன் சுடுதண்ணியில் குளிக்கக்கூடாதுன்னு சொல்றேன் தெரியுங்களா உங்களுக்கு, ரோகிக்கு மட்டும் தான். இப்போ நான் ஒரு 4-5 நாள் நான் நடுவில் சுடுதண்ணியில் குளிக்கிறேன். எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த நெஞ்சில் சளியெல்லாம் இருக்குன்றதுனால சுடுதண்ணி குடிக்க ஃபீவர் வந்துடக்கூடாதுன்றதுக்காக. இது ரெகுலரா அப்படின்னா ரெகுலர் இல்லை, ரோகிக்கு மட்டும்தான். குழந்தைங்களுக்கும் ரோகிகளுக்கும் நல்ல வயசானவங்களுக்கு கபப்பிரதானமா இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வெந்நீர் வச்சிருக்கு சுடுதண்ணி. மற்றவங்க எல்லாம் கெய்சர்லாம் தூக்கி ஓரமா ஆஃப் பண்ணி வச்சிடணும். நல்லா பச்சை தண்ணியில காலையில சில்லுன்னு தண்ணி எடுத்து தலையில ஊற்றணும். தலையில ஊத்தினீங்கன்னா ரஜோகுணம் எல்லாம் தமோகுணம் எல்லாம், காலையில என்ன இருக்கும் தமோகுணம் இருக்குமா, அந்த தமோகுணம் எல்லாம் மொத்தமா போயிடும். போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லா எல்லா பிளட் செல்ஸும் ஆக்சிஜன் வந்து நல்லா பிரைட்டா உட்காந்துருக்கும். ஒரு மூச்சை பிடிச்சி ஒரு பிராணாயாமத்தை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல ஒரு விளக்க போட்டு நல்ல சுத்தமான இடத்துல ஏகாந்தமான இடத்துல உட்காந்துட்டு ஒரு ஆசனத்துல உட்காந்து ஒரு 10 பிராணாயாமத்தை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஓங்காரத்தை ஆரம்பிக்கிறீங்கன்னா இதான் எத்தனம். ஏன்னா அப்ப எத்தனத்துல வந்து பாத்தீங்கன்னா உட்காந்து ஓம் சொல்றது எத்தனம் இல்லை. பச்சை தண்ணியில காலையில எந்திரிச்சு பச்சை தண்ணியில குளிக்கிறதுல இருந்து, அதுக்கு முந்தின நைட்டு கம்மியா சாப்பிட்றதுல இருந்து, முந்தின நைட்டு வந்து பாத்தீங்கன்னா நல்லா கழுத்து வரைக்கும் சாப்பிட்டு எங்கேயாவது நீங்க வெளியில போய் அவுட்டிங் போயிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து நல்ல ஃப்ரைட் ஐட்டமா சாப்பிட்டு 12 மணிக்கு வீட்டுக்கு வரீங்க. 12 மணிக்கு வீட்டுக்கு வந்து காலை எழுந்திரிக்க முடியுமா? 3 மணிக்கு 3:30 மணி 4 மணிக்கு எங்கே எழுந்திரிக்க முடியும்? சாப்பிட்ட ஃபுட்டெல்லாம் வயிறு எரிஞ்சுக்கிட்டு போகிற ரஜோகுணம் ஆயிடும். அதுக்கப்புறம் வந்து டைஜஷனே ஆகாது. அப்புறம் 7 மணிக்கு எருமாடு மாதிரி தூங்கி எந்திரிக்க வேண்டியதுதான். அப்ப எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, ஓங்காரத்தை காலையில பண்ணணும்னு பிளான் பண்ணி அதுக்கு முந்தின நாளே நீங்க என்ன பண்ணணும், ஃபுட்டுல ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் கரெக்டான டைம் ஒரு 10:30 மணிக்கெல்லாம் படுத்து தூங்கிடணும். அப்பதான் ஒரு 3:30 மணிக்கு எந்திரிக்கணும். எந்திரிச்சோன்னா பச்சை தண்ணியில குளிக்கணும். சுடு தண்ணியில குளிச்சா என்ன ஆகும், மதன்னு என்ன ஆகும், உடம்புல செல்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டம்மி ஆயிடுது, ஒர்க் பண்ணாது. ஒர்க் பண்ணாம கண்ணை மூடி உட்காந்து ஓம் ஓம் சொன்னீங்கன்னா தூக்கம் வந்து, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மனசு வந்து பிரசன்னமா இல்லாம தூங்கி போயிடும். அப்போ அதனால வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்றது, தூங்குறது, அதுக்கப்புறம் காலையில எழுந்திரிச்சு குளிக்கிறது, அதுக்கப்புறம் நல்ல அட்மாஸ்பியரை கிரியேட் பண்றது, அதுக்கப்புறம் 10 பிராணாயாமத்தை பண்றது, அதுக்கப்புறம் ஓங்கார ஜபத்தை பண்ணினீங்கன்னா அந்த ஓங்கார ஜபம் எப்படி இருக்கும், தொடர்ந்து அந்த மனோவிருத்தியோட பிரவாகம் ஒரே மாதிரி போகும். இதுக்கு அனுகூலமா நம்ம எதையெல்லாம் பிரயத்தனம் பண்றோமோ அதுக்கு பேர் தான் அபியாசம். அபியாசத்துக்கு உள்ள லட்சணம் சொல்லியாச்சா? ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கோம், தீர்க்கால, நைரந்தரிய, இந்த 2 இருக்கு. இப்ப நான் சொன்னதெல்லாம் என்னது, சத்கார ஆசேவிதக. சத்காரத்துக்குள்ளதான் என்ன வருது, வித்யா சிரத்தையா வித்யா தபசா பிரம்மச்சரியம் இருக்கா. இந்த தபஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்னதெல்லாம் தபஸ். ஃபுட் கண்ட்ரோல், அப்புறம் நல்லா தூங்குறது, பச்சை தண்ணி எடுத்து, நிறைய பேருக்கு பச்சை தண்ணியை பார்த்தா பயங்க. எனக்கு இப்பதான் ஆச்சரியமா இருக்கு. திருவண்ணாமலையில வெயில் அடிக்கும் போது கூட வந்து பாத்தீங்கன்னா சுடுதண்ணியில் தான் குளிப்பாங்க.
நிறைய பேர் என்கிட்ட வந்து சொன்னாங்க, சாமி இங்க இருக்கவங்களாம் நல்ல வெயில் அக்னி நட்சத்திரம் இருக்கும்போது கூட நல்ல ஹாட் வாட்டர்ல குளிக்கிறவங்க தான் சாமி இருக்காங்க. பச்சை தண்ணியை பார்த்தா பயம் சாமி. அடப்பாவுமே, பச்சை தண்ணியை பார்த்தா பயமா? நம்ம நிறைய பேருக்கு நான் சொல்லிட்டு இருக்கும்போது 49-50 பேர்த்துல எத்தனை பேர் ஹாட் வாட்டர்ல குளிக்கிறீங்கன்னு தெரியல. ஆல்மோஸ்ட் அப்படிதான் நினைக்கிறேன். எல்லாம் சுகம். அந்த ஹாட் வாட்டர்ல குளிச்சிங்கன்னா காலையில ஒரு சுகமா இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சுகம். அப்ப சுகமா இருந்தீங்கன்னா தபஸ் இருக்காங்க. ஒரு ஹாட் வாட்டர்லயே இருக்கிற சுகத்தையே உங்களால தியாகம் பண்ண முடியல அப்படின்னா, பச்சை தண்ணி எடுத்து ஊத்துறதுக்கு பயந்தோம் அப்படின்னா, அப்புறம் கஷ்டித் தீரகன் எப்படி ஆக முடியும்? யாரோ ஒரு தீர புருஷனா தைரியமா முதல் அந்த மக்கு தண்ணி எடுத்து மேல ஊத்துறதுக்கு இருக்கிற ஒரு பயம் இருக்கு பாருங்க, அது உடம்பெல்லாம் நடுங்கும் இல்ல, அதுக்கு பயந்துட்டு சுடுதண்ணியை குளிச்சுக்கிறது. அப்ப தபசா பிரம்மச்சரியேன ஸ்ரத்தையா வித்யா, இந்த எல்லாத்தையும் சேர்த்துதான் அபியாசம். அப்ப இது எல்லாம் வந்துடும் ஒரு பேக்கேஜ். இதெல்லாம் அபியாசம் வந்துடும். சச்ச தைர்கால்ய, அது வந்து பாத்தீங்கன்னா தீர்க்க கால ஆச்சாரியர் சூத்திரத்தை கொண்டு வர சச்ச அந்த அபியாசமானது தீர்க்க காலம். சாமி 6 மாசம் பண்ணா ஆகுமா சாமி? அதெல்லாம் ஆகாது. எவ்வளவு நாள்னா தெரியாது. உங்களோட கர்மா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கர்மா. அதனால வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு கர்மா ஃபில் பண்ணி வச்சிருக்கோம், எவ்வளவு வைராக்கியம் இருக்கு, எவ்வளவு முந்தின ஜென்மத்துல என்ன பண்ணிருக்கோம் தெரியாது இல்ல. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து பிளேடு பக்கிரியா இருந்த ஒரு ஆள் வந்து திடீர்னு ஒரு வால்மீகி மகரிஷியா மாறுறாருன்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே அவர் நிறைய பண்ணி முடிச்சுட்டு வந்திருக்காரு. அதனால வந்து பாத்தீங்கன்னா யார் யாரு என்னென்ன பண்ணிருக்கோம்னு நமக்கு தெரியாது. அப்ப யாருக்கும் ஒரு காலம் வந்து சொல்ல முடியாது. எல்லாமே டிபெண்ட், ஒவ்வொருத்தரோட கர்மாவை பொறுத்து டிபெண்ட், அவங்களுடைய விவேக வைராக்கியத்தை வச்சது. அதனால்தான் வந்து மிருத்து மத்திய அதிமாத்திரத்துவாத், மிருத்து உபாயம் மத்தியம் உபாயம் அதிமாத்திர உபாயம். அதை பண்ற விவேக வைராக்கியத்திலையும் மிருத்து சம்வேகம் மத்தியம் சம்வேகம் தீவிர சம்வேகம். அதுக்காக தான் தீவிர சம்வேகானாம் ஆசன்னகன்னு வேற வச்சிருக்கு. தீவிர வைராக்கியம் இருந்தா இந்த ஜென்மத்திலேயே நம்ம என்ன பண்ண முடியும், அடைய முடியும். அதனால வந்து பாத்தீங்கன்னா டிபெண்ட். அதனால சொல்லியிருக்கேன் தீர்க்க கால, நீண்ட காலம் அபியாசம் பண்ணணும். நைரந்தரிய, நல்லா நிரந்தரமா கண்டினியூஸா பண்ணணும், கன்சிஸ்டன்சி. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சத்காரைஹி, சத்காரங்களோடு ஸ்ரத்தையா வித்யா தபசா பிரம்மச்சரியேன, இந்த 4தோட சேர்ந்து திருடம் ஆசேவிதவ்யா, நல்லா திருடமா வந்து பாத்தீங்கன்னா பகவான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் 30 வயசு, யாரெல்லாம் 60 வயசுல இருக்கீங்களோ அவங்களுக்குலாம் 30+ வயசு கொடுக்கட்டும், யாரெல்லாம் 50 வயசுல இருக்கீங்களோ அவங்களுக்குலாம் 50+ கொடுக்கட்டும். அதனால வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய டைம் இருக்கு. பிளான் பண்ணி என்ன பண்ணுவோம், கண்டினியூஸா ஓங்காரத்தை அபியாசம் பண்ணுறோம். ஆசேவிதவ்யகனா என்ன அர்த்தம் தெரியுங்களா? பூரணமாக சேவனம் பண்ண வேண்டும், பூரணமா அபியாசம் செய்ய வேண்டும். அதுக்கப்புறம் ஆசேவிதேச்ச, நல்ல ஆசேவனம் பண்றோம்னு வச்சுங்க, காலையில சாயந்தரம் மத்தியானம் 2 வேளை 3 வேளை உட்காரணும். உட்கார்ந்து பண்ணும்போது கூட தஸ்மின் வியாதி ஆதையோ வாசனாகா க்ஷணேன ஏவ விஷாராருதாம் தப்பு ஏதோ நடந்திருக்கு, விஷராருதாம் விஷராருடாம் இருக்கணும், ருடாம் இருக்கணும். அங்க இது ருதாம் இருக்கு, ருதாம் இல்ல ருடாம் எழுதுங்க, டாம் 4வது டாம் எழுதணும். அப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த நல்ல ஓங்காரத்தை பண்ண 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 பலமாக நீங்க அபியாசம் மெருவா மேல வருமா, கொஞ்சம் 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 கொஞ்சமா 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் இது மாதிரி அதிகமாக 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 தஸ்மின், அந்த ஓங்கார ஜபத்தினால வியாதி ஆதையோ வாசனா, இந்த வியாதி முதலியவைகள் எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னா வாசனாகா. இதெல்லாம் வாஸ்தவத்துல என்னது, வியாதி முதலவிகள்லாம் வாசனைகள். இந்த வாசனைகள் எல்லாம் க்ஷணேனயேவ விஷரதாம் யாந்தி. ரூவை எடுத்துருங்க ஜி, சிம்பிள். விஷரதாம் வரும், விஷரதாம் யாந்தின்னு போட்டீங்கன்னாவே போதும் உங்களுக்கு. விஷரதாம் யாந்தி, விஷரதாம் யாந்தி, சிம்பிள். எல்லாம் என்ன ஆகுதுன்னா க்ஷணேன விஷரதாம் யாந்தி அப்படின்னா க்ஷணமாத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா நாசத்தை அடைகின்றன. நல்லா வந்து பாத்தீங்கன்னா ஓங்கார ஜபம் போக 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 ஒரு வீரியம் ஆகும், எல்லாம் நாசமாயிடும். நாசமாயிட்டு தத்து உக்தம், அது சொல்லப்பட்டும் இருக்கிறது ஸ்மிருதிகள்ல. என்ன சொல்லப்பட்டிருக்கு, வாசனா சம்பரித்யாகே,
வாசனைகள் நன்றாக பரித்தியாகம் செய்யப்பட்டால். என்ன வாசனை அப்படின்னா, ஏற்கனவே வாசனைகளை பத்தி நம்ம பின்னாடி பேச போறோம். வாசனைகளை பத்தி நான் கீதாலையும் சொல்லியிருக்கேன். வாசனைகள் எத்தனை விதம்? ஸ்தூல வாசனை, சூக்ஷ்ம வாசனை, காரண வாசனை. இந்த 3 இருக்கு பொதுவா பிரிச்சோம்னா. வேற என்ன வெரைட்டியா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் வாசனை வந்து தூங்கிக்கிட்டு இருக்கிற வாசனைக்கு பேர் காரண வாசனான்னு பேர். என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரசுப்த வாசனான்னு ஒன்று சொல்லியிருக்கேன். தூக்கத்தில் அது என்ன எவ்வளோ இருக்குன்னு தெரியல. சஞ்சிதத்தில் இருக்கிற வாசனைகள் நமக்கு தெரியவே தெரியாது. நாயா பேயா பன்னியா பிறந்திருப்போம், அந்த வாசனைகள்லாம் இருக்கும். எத்தனை கோடி மனுஷனா பிறந்தோன்னு தெரியாது, எத்தனை கோடி தேவனா பிறந்தோன்னு தெரியாது, எத்தனை கோடி பிரம்மாவா பிறந்தோம்னா பிரம்மாவா பிறந்திருப்போங்க. கிரியேட்டர் தானே நம்ம எல்லாருமே. வாசனையா நம்ம கிரியேட் பண்றோம்ல, டெய்லி சொப்பனத்தை கிரியேட் பண்றோம்ல, அதே மாதிரி நம்ம பிரம்மாவா இருந்திருப்போம். எத்தனை முறை பிரம்மாவா இருந்தோம், எத்தனை முறை இந்திரனா இருந்தோம், எத்தனை முறை புருஷனா இருந்தோம், எத்தனை முறை ஸ்திரியா இருந்தோம், எத்தனை முறை நபும்சகனா இருந்தோம் தெரியாது. எல்லா வாசனையும் வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார இருக்கு. அதுக்கு பேரு காரண வாசனா, பிரசுப்த வாசனான்னு பேரு. அதுக்கப்புறம் ஸ்தூல வாசனை என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, டக்கு டக்குன்னு நம்ம காரியம் பண்ணிக்கிட்டே இருக்கோம்ல, நம்ம காரியம் பண்றதுக்கெல்லாம் பின்னாடி இருக்கிற வாசனை ஒண்ணு இருக்கு. அதுக்கு பேர் ஸ்தூல வாசனைன்னு பேரு. வாசனை இல்லாம நம்ம எந்த காரியத்தையும் பண்ணல. நம்ம வந்து பாத்தீங்கன்னா டெய்லி போறோம், ஒரு இடத்துக்கு போறோம். இப்ப நான் மாடிப்படி போய் இறங்குறேன். காலைல எந்திரிச்சோன்னு நான் என்ன பண்றேன், ஒரு ஸ்நானம் பண்ணிட்டு குளிச்சுட்டு ஒரு நல்ல ஒரு ஜபத்தை பண்ணிட்டு உடனே ஒரு காஃபி போடுறேன். எந்த யோசிப்பும் இல்லாம கரெக்டா போயிட்டே இருக்கு. இது எல்லாத்துக்கும் பின்னாடி என்னன்னு கேட்டீங்கன்னா, ரொட்டீனா நம்ம பண்ணிட்டு இருந்த பிராக்டிஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்தூல வாசனையை கொடுத்துருக்குறது. கரெக்டா நம்ம போற இடத்துக்கு போறோம். கிளாஸ் முடிஞ்சதும் நேர பூத்தநாராயணன் கோயில் போயிட்டு ஒரு கோபுரத்தை ஒரு இது பண்ணிட்டு ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு வந்துடும். சாயந்தரம் ஒரு டைம் அதே மாதிரி. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ கிளாஸ் முடிஞ்சதா உடனே குக் பண்ண ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் இந்த ரொட்டீனா போயிட்டு இருக்குல்ல, இந்த ரொட்டீன் எல்லா ரொட்டீனுக்கு பின்னாடியும் இருக்கிற வாசனைக்கு பேரு ஸ்தூல வாசனை. இதுக்கப்புறம் நிறைய வாசனைகள் வந்து பார்த்தீங்கன்னா சன்னியாசிகளா இருக்கும். நிறைய வாசனைகளை வந்து லௌகிகமான வாசனைகள் எல்லாத்தையும் பிரதிபக்ஷ பாவனா பண்ணி 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 அதெல்லாம் சூக்ஷ்மமா பண்ணி வச்சிடும். வாசனை வரும், ஆனா வந்து அது ஒர்க் அவுட் ஆகாது, வெளியில வெளிப்படவே படாது. அது மாதிரி சூக்ஷ்ம வாசனைகளா மனசுக்குள்ளார இருக்கிறது. அப்ப ஸ்தூல வாசனை வெளிப்படும், சூக்ஷ்ம வாசனை காரியம் பண்ணாது, காரண வாசனை என்ன இருக்குன்னே நமக்கு தெரியாது. இந்த 3 வாசனைகள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த வாசனைகள் எல்லாத்தையும் தியாகம் பண்ணணும்னா என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னா, ஏக தத்துவ அபியாசம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கர்மயோகம் பண்றதுனால என்ன நடக்கும்? ஸ்தூல வாசனைகள் எல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஏக தத்துவ அபியாசம் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சங்கல்பங்கள் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, சங்கல்பங்களை நாசம் பண்றதுக்காக தான். அதான் சூக்ஷ்ம வாசனை. அதை நாசம் பண்றதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம், இந்த ஏக தத்துவ அபியாசத்தை தொடர்ந்து அபியாசம் பண்றோம். அப்புறம் காரணத்தை நாசம் பண்றதுக்கு என்ன பண்றது? தத்துவ விசாரம். நான் பொய் பொய் பொய்ன்னு டெய்லி காலையில சொல்றேன்ல, எதுக்காக சுவாமி இவ்வளவு பொய் 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 பொய்னு சொப்பனம் சொப்பனம் பொய் பொய் பொய்ன்னு நீங்க சொல்றீங்களா சாமி? எதுக்காக சுவாமி பகவத்கீதை காலையில பொய் 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 நெகட்டிவாவே பேசுறீங்களா சாமி? ஏன் நெகட்டிவ் அப்படின்னா, அது காரணத்து வாசனையை நாசம் பண்றது. அப்ப தத்துவ விசாரம் காரண வாசனையை நாசம் பண்ணும். இந்த ஏக தத்துவ அபியாசம் சூக்ஷ்ம வாசனைன்னு சொல்லக்கூடிய சங்கல்பங்களை நாசம் பண்ணும், மனசோட சஞ்சலத்தை நாசம் பண்ணும். அது அப்புறம் ஸ்தூல வாசனையை நீக்கிறதுக்கு கர்மயோகம் பண்றோம், இல்லைன்னா யோகாபியாசங்களை பண்றோம், பிராணாயாமத்தை பண்றோம். இது மாதிரி வாசனைகளை வந்து சம்பரித்தியாகே எதி. ஒருவேளை நீங்க வந்து பாத்தீங்கன்னா நன்றாக இந்த 3 அப்ளை பண்ணி வாசனைகளை தியாகம் பண்றோம் அப்படின்னா, எதி எத்தனம் கரோஷி அலம். இந்த எத்தனம் பண்றோமே அது போதுமானது. தத்தே சித்திலதாம் யாந்தி. அதனால என்ன நடக்கும்? இந்த ஓங்கார அபியாசத்தை பண்ணி அதை பண்றோம்னு சொன்ன போதும், இந்த ஓங்கார அபியாசம் போதும். இந்த ஓங்கார அபியாசம் உங்களுக்கு ஸ்தூலம் சூக்ஷ்மம் காரணம் எல்லாத்தையும் நாசம் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு. அதனால என்னன்னு கேட்டீங்க, இது போதும். கரோஷியலம் தத்தே சித்திலதாம் யாந்தி சர்வாதி வியாதய க்ஷணாத். க்ஷணத்துல இது மெச்சூரிட்டி ஆகும். இந்த அபியாசம் மெச்சூரிட்டி ஆகும் போது க்ஷணமாத்திரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சர்வ வியாதின்னு சொல்லக்கூடிய எல்லா வியாதி முதலிய 13 அந்தராயங்களும் சித்திலதாம் யாந்தி, நல்ல முறையில நாசத்தை அடையும் அப்படின்னு இது சொல்லப்பட்டிருக்கு. இந்த விதமா ஸ்மிருதி கிரந்தங்கள்ல யோக கிரந்தங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அதனால இந்த ஓங்கார அபியாசத்தை கெட்டியா பிடிச்சுக்கிறது. சாகர காலம் மட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கீதால வந்து பாத்தீங்கன்னா கடைசி தாட் என்ன இருக்கணும்னு சொல்லுது, கடைசி தாட் ஓங்காரமா இருக்கணும்னு சொல்லுது. 8வது சாப்டர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆச்சாரியார் சொல்லும் போதே சொல்றாரு, 8வது சாப்டர்ல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, லாஸ்ட் க்ஷணத்துல என்னது என்னோட தாட் இருக்கணும். பிரயாண காலே மனசா அச்சலேன
பக்தியா யுக்தோ யோக பலேன சைவ. 8வது அத்தியாயத்துல 10ல சொல்லுது, கடைசி மரண காலத்து வரைக்கும் பாத்தீங்கன்னா மனசு அசையாம பண்ணி என்ன பண்ணணும், பக்தியா யுக்தோ நல்ல ஈஸ்வர பக்தியோட இருந்துகிட்டு, யோக பலேன, யோகம் எது, இந்த ஓங்காரத்தோடு கூடி இருக்கிறது தான் யோகம். இந்த யோக பலத்தோடு இருந்துகிட்டு புருவோர் மத்தியே, நல்ல புருவ மத்தியில பாத்தீங்கன்னா பிராணம் ஆவேசிய சம்யக்கு, இந்த பிராணனை ஓங்காரத்தை சொல்ல 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 என்ன நடக்கும், இந்த பிராணன் பாத்தீங்கன்னா ஊர்துவகதி பிராணனா மாறும். மெதுவா ஊர்துவகதி பிராணனா மாறும் போது மரண காலத்துல நம்ம ஓம்னு சொல்லிட்டே என்ன பண்ணணும், இந்த பிராணனை பாத்தீங்கன்னா இங்க புருவ மத்தியில நிப்பாட்டி சம்யக்கு, பிராணம் ஆவேஷ சம்யக்கு ச தம் பரம் புருஷம் உபைத்தி திவ்யம். இந்த பிராணனை பாத்தீங்கன்னா கடைசி தாட்டு ஓம்னு சொல்லி இந்த பிராணனை விட்டோம் அப்படின்னா இதுக்காக தான். அதனால என்ன பண்ணணும், கடைசி தாட்டுக்காக இப்பவே பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஒரு 5 வருஷம் 10 வருஷம் நல்லா 10-15 வருஷமா பண்ண 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 ஒரு பலம் கிடைக்கும். அதான் யோக பலம்னு சொல்லியிருக்கு. அந்த யோக பலத்தை அடையிறதுக்கு நம்ம இப்பவே அபியாசம் பண்ணணும். கடைசி தாட்டுக்காக தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். இப்போ இல்லை, இது இன்னும் 10 வருஷம் கழிச்சோ 20 வருஷம் கழிச்சோ நடக்கும். மரணம் சம்பவிக்கும்ல, அப்ப மரணம் சம்பவிக்கும் போது தாட்டு நம்ம கையில இருக்கு, அதை நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். ஓம் சொல்லிதான் பிராணனை விடணும். அப்போ என்ன ஆகும், அந்த பரம திவ்யமான புருஷனை அவன் அடைகின்றான், ஈஸ்வரனை அடைய முடியும். திரும்ப ரீபர்த் நமக்கு கிடைக்காது. நச்ச புனராவர்த்ததே அப்படின்னு பாத்தீங்கன்னா சாஸ்திரங்கள் சொல்லுது, திரும்ப வருவதில்லை. அவன் பாத்தீங்கன்னா பிரம்மலோகத்துல இருந்து அவன் அந்த ஈஸ்வரனையே அடைகின்றான், சாயுஜ்ய பதவி அடைகின்றான் அப்படின்னு சொல்லு. அதனால ஓங்காரத்தை பிடிச்சுக்கிட்டு மேலேயே அந்தராயங்கள் நாசமாகும். கூட என்ன சொல்லிருக்கு, ததா பிரத்யக் சேதனாதிகமஹா அந்தராய அபாவஸ்ச. 2 பிரயோஜனம். இந்த ஓங்காரத்தை பண்றதுனால அந்தராயங்கள் நாசமாகும், கூடவே என்னாகும், பிரத்யக் சேத்தனத்தை அடைய முடியும். பிரத்யக் சேத்தனத்தை ஆத்மாவை அடைதல் சம்பவிக்கும் அப்படின்னு. நாளைக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மெதுவா 1 நாள் 2 நாள் பிராக்டிஸ் பண்ணுவோம் இந்த ஓங்காரத்தை எப்படி பிராக்டிஸ் பண்றது அப்படின்னு. நாளைக்கு உங்களுக்கு இன்னைக்கு ஈவினிங்கோ இல்லை நாளைக்கோ உங்களுக்கு அதர்வ சிகோபனிஷத்துன்னு ஒரு உபனிஷத்து அனுப்புறேன். அந்த அதர்வ சிகோபனிஷத்தை படிச்சுட்டு ஒரு 12-13 மந்திரம் இருக்கு, அதை படிச்சுட்டோம் அப்படின்னா அதை நீங்க கையில வச்சுக்கிட்டீங்கன்னா எப்படி பிரயோகம் பண்றதுன்னு மட்டும் நமக்கு தெரியும். அதை பிரயோகம் பண்ணிக்கிட்டே போக வேண்டியது. சின்ன சின்ன விஷயங்களும் பேசிட்டு அதுக்கப்புறம் பிராணாயாமத்துக்கு அடுத்தது போக ஆரம்பிச்சோம். 33 இருந்து வியாச பாஷையை பார்க்க ஆரம்பிக்கலாம். அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா அதர்வ சிகோபனிஷத் பார்த்துட்டு போகும். ஒவ்வொரு சமாதி பாதத்தில் இருக்கிற ஒவ்வொன்றத்தையும் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே போகணும். சரி. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருபியோ நமஹ. ஹரி ஓம். நமஸ்தே. ரொம்ப நேரம் எடுத்துட்டேன், இந்த சூத்திரம் முடிச்சிடலான்றதுனால. ஹரி ஓம்.